இன்னைக்கு எடப்பாடியார் போனாக்கா வைப் வருமா, ஸ்டாலின் போனா வைப் வருமான்றதை தாண்டி யாரும் சாக மாட்டாங்க. டிவிகேல இருக்கிறவங்களுக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. பேப்பர் படிக்கிறது இல்லை, நியூஸ் பார்க்கறது இல்லை, எதையுமே பார்க்கறது இல்லை. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆமாம், ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு பித்தலாட்டம் தெரியாது, பொய் வாக்குறுதி கொடுக்க தெரியாது, ஊழல் தெரியாது. 5000 ரூபா கொடுத்துட்டாங்க, அதனால பெண்கள் ஓட்டு அவங்களுக்கு தான். அதை கேட்கவே எனக்கு அசிங்கமாக இருக்கு. ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். பாஜகவோட ஒற்றை நிலைப்பாடு அதுதான். நன்றிக்கா. ஆமா, தெளிவா இருக்கும். திமுகவை பார்த்த ஆட்சியை பார்த்த நாம ஒன்று புரிஞ்சுக்கணும், அவங்களால சொந்தமா எதுவும் செய்யவும் முடியாது, மத்தியில இருந்து கொடுக்கறத வச்சு ஒன்றும் ஒழுங்கா நடத்த முடியாது. தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி இருக்குல்ல, அதை வைத்துதான் ஒன்றியமே பிழைத்து கொண்டிருக்கிறது. நீ ஊமிய கொண்டு வா, நான் நெல்லை கொண்டு வரேன், ஊதி திங்கலாங்கிற மாதிரி அவர் ஊமிய கொண்டு வருவாரு, நாங்க நெல்லை கொடுப்போம். ஆனா பிரதமர் படத்தை போட்டுக்கணும். டிஜிபியை கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக ஒரு முதலமைச்சரால் போட முடியவில்லைன்னா என்ன காரணம்? ஏன் நீங்க இப்போ ஒரு வார்த்தை பிரதமர்கிட்ட சொல்லுங்களேன், இந்த நீட் தேர்வை நீங்க ரத்து செய்தாதான் நாங்க கூட்டணிக்கு ஒத்துப்போம்னு சொல்லுங்களேன். அதையே பண்ண முடியல. என்டிஏ கூட்டணிக்கு நாங்க உறுதுணையா, உதவியா, அவர்கள் மனம் விரும்பும்படி உறுதியாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. இனிமேல் இருந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு நிம்மதியா தூங்குவாரு, நிம்மதியா சாப்பிடுவாரு. ஏன்னா அவர் வீட்டு வாசலுக்கு இடி ரெய்டு வராது, ஐடி ரெய்டு வராது, சிபிஐ ரெய்டு வராது. அதனால நிம்மதியா தூங்குவார். நாளைக்கு 2026 அரசியல் மாற்றம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, பெண்கள் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும், நீங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கக்கூடாது. அனைத்து வீட்லயும் விஜய் இருக்கிறாரு, அனைத்து வீட்லயும் விஜய் இருக்கிறாரு. சமீபத்தில் இப்ப பேசப்பட்ட இந்த விஷயங்களே கூட அவங்க பதில் சொல்வாங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றது கூட வேஸ்ட் ஆஃப் டைம்னு நான் நினைக்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் நங்கை த வேர்டிக்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பொதுவாகவே இந்தியா மட்டும் இல்லை, மற்ற நாடுகள்லையும் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழணும், இல்லை ஆட்சியை தக்க வைக்கணும், அதற்கு முக்கியமான பங்காக விளைகிறது என்னன்னு பார்த்தா பெண்களுடைய வாக்கு தான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் இன்னும் 2 மாதங்களில் தேர்தல் நடைபெற இருக்குது. ஒரு பக்கம் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, பொங்கல் பரிசாக நாங்கள் 3000 ரூபா கொடுத்தோம், அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக நாங்கள் ஒரே இதில் 5000 ரூபா கொடுத்துருக்குறோம், ஆக மொத்தம் இந்த 2 மாதத்தில் நாங்கள் 8000 ரூபா கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அதிமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் குலவிளக்குன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தோம், நாங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்னோம் முன்கூட்டியே, அதில் நாங்கள் 2000 ரூபா கொடுப்போன்னு சொன்ன விஷயத்தை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காப்பி அடித்து ஒரு கையூட்டு மாதிரி கொடுத்துருக்கிறாரு, தேர்தலுக்கு பணம் கொடுக்குற மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பாஜக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டாஸ்மாக் கடைகளை நீங்கள் மூடவே இல்லை, 5000 ரூபா கொடுத்து என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. தாவேகா தரப்புலேருந்து ஒரு படி மேலே போயிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, நான் 2024 கட்சி ஆரம்பித்ததை பார்த்து தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பயந்து போயிட்டு இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே பெண்களுடைய ஓட்டு யாருக்கு ஷிஃப்ட் ஆக போகுது, அது தொடர்பாக தான் இன்றைக்கி நம்ம விவாதிக்க போகிறோம். பல்வேறு கட்சிகளிலிருந்து பெண் ஆளுமைகள் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. ஆளும் கட்சியான திமுகவிலிருந்து ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள், எதிர்க்கட்சியான அதிமுகவிலிருந்து வழக்கறிஞர் சசிரேகா அவர்கள், பாஜக தரப்பிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய விஜயதாரணி அவர்கள், தாவேகா தரப்பிலிருந்து திருமிகு ரஞ்சனா நாச்சியார் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம் சொல்லி வரவேற்கிறோம். பெண்களை மையப்படுத்தி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தீர்ப்பு, தி வெர்டிக்ட் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பு வழங்கும் மேடையாக இது மாற்றப்பட்டிருக்கிறது. யாருக்கு தீர்ப்பு வழங்கப் போகிறார்கள் என்று விவாதம் நடைபெறும் இடத்தில் இன்றைக்கு பெண்களுக்கு, தமிழக பெண்களுக்கு எந்த அரசியல் கட்சி 2026 உயர்வை அளிக்கப் போகிறது என்ற தலைப்பில் தான் நாம் இப்போ இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். 2026 தேர்தல் இன்னும் சில மாதங்களே உள்ளது. அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு இன்னும் 10-15 நாட்கள் தான் உள்ளது. எலெக்ஷனுக்கு இன்னும் 1 மாதம் 1.25 மாதம், அதுக்கு மேலே இல்லை. 65 நாள்னு உங்கள் கட்சியை சேர்ந்த பிஎல் சந்தோஷே சொல்லிட்டு அவர் போன வாரம் சொன்னார். அது இன்னும் குறைஞ்சி 1 வாரம் குறைஞ்சிருச்சு. குறைஞ்சி கிட்டத்தட்ட 55 நாட்கள் தான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அந்த அளவில் இப்போ தேர்தல் நெருக்கத்தில் வந்து விட்டது. பெண்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்ற கேள்வி, எதற்காக பெண்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வியும் இதை மையப்படுத்தி இருப்பதாக நான் பார்க்கிறேன். அந்த விதத்தில் மகளிருக்கென்று என்ன வாக்குறுதிகள் தரப்பட்டது, இந்த தமிழக திமுக ஆட்சியால் என்ன வாக்குறுதிகள் தரப்பட்டது? கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகள் சட்டமன்றத்தில் சொன்னாங்க. ஆனால் அதில்
200 வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றாத ஒரு அரசு தான் தமிழகத்தில் இன்றைக்கு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற திமுக ஆட்சி. மகளிருக்கென்று 22 வாக்குறுதிகள் தரப்பட்டது. அதில் 7 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. ஸோ இது வந்து சட்டமன்ற பேரவையோட டேட்டாவை கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் நான். புதுமை பெண் மாதிரி ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தாங்க, அது வந்து தேர்தல் அறிக்கையில் இல்லை. ஆனால் அது மகளிருக்கு கொடுத்துருக்குறாங்க தானே? கொடுத்துருக்கலாம். அறிக்கையில் சொன்னது என்னாச்சு, 22 திட்டங்கள் வந்து சொல்லப்பட்டது. இப்போ மகளிர் உரிமை தொகை கொடுத்த ஃபண்டு கூட பார்த்தீங்கன்னா இவங்க எஸ்சி எஸ்டி அவர்களுக்குள்ள நிதியை வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் எழுந்திருக்கு. ஆனால் அதே நேரம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்கள் பெண் தலைவிகளாக கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க முதல்ல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருந்தால் அது 2.5 கோடி பெண்களுக்கு மேலே வரும். அப்படி பார்க்க போனால் சரிக்கு சமானம் 1.30 கொடுத்ததா இருந்தால் 1.25க்கு மேலே கொடுக்காதது இருக்குது. அப்போ சரிக்கு சமானம் வந்து அதிருப்தியும் இருக்குது இல்லையா? இப்போ கொடுத்தவங்கள்ட்ட ப்ளஸ்ஸு தான் ஓட்டு வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கிறாங்க. திமுக ரொம்ப இதாக உற்சாகமாக இருக்காங்க, நம்பிக்கையாக இருக்காங்க. இந்த பணத்தை கொடுத்துட்டோம் இனிமேல் ஓட்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே 1,20,00,000 பெண்கள் வாங்காதவங்க உறுதியாக எதிராக வாக்களிப்பாங்க. அப்போ அந்த வாக்கு திமுகக்கு எதிராக தான் போகும். அப்போ சரிக்கு சமமா அது சரி சமானமாயிடுது. எதிராக போகும் நீங்க சொல்றீங்க. ஆனா 2024 தேர்தல் அவங்களுக்கு ஒரு சரியான சமயமா இருந்திருக்கும். திமுக ஆட்சி மீது ஒரு அதிருப்தி இருந்தால் அதை காமிக்கிறதுக்கு. ஆனால் 2024 எலெக்ஷன்ல ஸ்வீப் பண்ணாங்கல்ல. போன முறை கூட தேனியில தோத்தாங்க, இந்த முறை தேனியில் தங்கத்தமிழ்ச்செல்வன் உட்பட 40 தொகுதிகள்லையும் ஜெயிச்சாங்கல்ல. அதாவது 2024 பாராளுமன்றத்துக்கான தேர்தலில் வந்து எதிர்கட்சிகள்லாம் பிரிஞ்சு நின்னாங்க. ஒரு வலுவான கூட்டணி அமைய பெறல. அப்படி பார்க்க போனால் இந்த 2026 தேர்தல் வலுவான எதிர்கட்சி கூட்டணி அமைஞ்சிருச்சு. ஓராண்டுக்கு முன்பே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோடு இணைந்த கூட்டணி ஓராண்டுக்கு முன்னாடியே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா கட்சிகளும் இணைந்து பயணிக்கக்கூடிய வலுவான ஒரு கூட்டணியாக அமைஞ்சிருச்சு. இவங்க எந்த கூட்டணியை பலம் இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த கூட்டணி இப்போ பலமான கூட்டணி, பலம் மிகுந்த கூட்டணி, வலுவான கூட்டணி அப்படின்ட்டு வலுப்பெற்ற கூட்டணியாக மாறிடுச்சு. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்ற கூட்டணியாக மாறி இருக்கு. அதுதான் அதனால தான் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் வரைக்கும் கீழே வரைக்கும் அது வேறு வரைக்கும் போய் இன்னைக்கு காங்கிரஸ் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்னைக்கு திமுகக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க. எல்லாருமே அவங்க என்னதான் ஒட்ட வச்சாலும் அது ஒட்டாது இனிமே. அப்படிப்பட்ட விரிசல் என்பது திமுக கூட்டணியில் ஏற்பட்டுருச்சு. எந்த கூட்டணி பலமாக இருக்குன்னாங்களோ அந்த கூட்டணியில் தான் ஆட்சியில் அதிகாரம் வேணும், பங்கு வேணும், சீட்டு வேணும் அதிகமாக அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் ஒரு பக்கம், கம்யூனிஸ்டுகள் சீட்டு அதிகமாக வேணும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு முதல்ல ஆட்சியில் பங்கு வேணும்னாங்க, அதுக்கப்புறம் சரி சீட்டு அதிகமாக கொடுத்தா போதும்னாங்க. இப்படி அவங்க கூட்டணி வலுவிழந்து தேய்ந்து உடைந்து சிதைந்து சிதறடைஞ்சு போயிருக்கிற சூழ்நிலை தான் திமுக கூட்டணியில பார்க்க முடியும். கடந்த முறை மாதிரி இந்த முறை 20 சீட்டோட நிறுத்திடுவீங்களா? இல்லை, எங்களை பொறுத்தவரை அது ஒரு சீட்டு கணக்கு. இது எல்லாமே ரொம்ப ஆரவாரமின்றி ஒரு நிதான போக்கோடு மத்தியில் இருந்து எங்களுடைய தலைவர்கள், பாஜக தலைவர்களும், தமிழ்நாட்டில் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இந்த சீட்டுகள் எல்லாம் சரி செய்யப்படும். நீங்க காங்கிரஸ்ல இருந்தவர் இதற்கு முன்பாக 2006 சினாரியோ உங்களுக்கு தெரியும். நாங்க ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்றீங்க, வெளியில இருந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா இல்ல எங்களே அகாமடேட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அழுத்தம்? நாங்க அவர் விருப்பப்படுற மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம். தெளிவா சொல்லிட்டாங்களா? அவ்வளவுதான், தெளிவா சொல்லிட்டோம். உறுதுணையா இருப்போம், உதவியா இருப்போம். அவர்கள் விருப்பப்படக்கூடிய விதத்தில் உதவியாக இருப்போம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நன்றிக்கா. ஆமா, தெளிவா இருக்கும். ஆக மொத்தம் தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். பாஜகவோட ஒற்றை நிலைப்பாடு அதுதான். மற்றதெல்லாம் நீங்க எவ்வளவுதான் கோழி மூட்டினாலும், உள்ளடி வேலை பார்த்தாலும், அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்தாலும், என்ன பண்ணாலும், என்ன சொன்னாலும் எங்க நிலைப்பாட்டுல நாங்க தெளிவா இருக்கோங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க மாநில அரசு தான் மத்திய அரசு வந்து இவ்வளவு உதவிகள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பண்றாங்கன்னு பல மாநிலங்கள்ல நீங்க தான் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. மத்திய பிரதேசா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், அங்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு, அவங்க வார்த்தையில சொல்லணும்னா மத்திய பாஜக அரசோட உதவியோட அவங்க செயல்படுத்திய திட்டங்கள் என்ன? அதுதான் தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம்னு சொல்றாங்க.
இவ்வளோ திட்டங்கள் செய்யுது அப்படின்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கூடுதலாகவே செய்யுங்கிறதுல எனக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. அப்போ தமிழ்நாடு மாதிரி அதெல்லாம் வளர்ந்துருக்கணும் தானே? ஆமாம், அதாவது அந்த மாநிலங்கள்லாம் தமிழ்நாடை விட வளர்ச்சியில் குறைவாக இருந்த மாநிலங்கள்லாம் இன்னைக்கு வளர்ச்சியில் கூடுதலாக இருக்குது. தமிழ்நாடை விட கூடிடுச்சு. வளர்ந்த மாநிலங்களாக மாறிட்டு வருது. ஒரு இந்த நிதி உதவிகள் இதெல்லாம் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக இந்த மாநிலங்கள்லாம் வளர்ச்சி பெற்றிருக்கு. படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு வளர்ந்த மாநிலங்கள் பட்டியலில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்த மாநிலமாக இருந்தால் இன்னும் மென்மேலும் வளர்ந்த மாநிலமாக ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கலாம். ஸோ இது மாதிரி திட்டங்கள் எல்லாமே வந்து தமிழகத்துக்கு பலனளிக்கக்கூடிய திட்டங்களாக இருக்குது. ஆனால் தமிழ்நாடு அதை ஏற்றுக்கலை பல்வேறு விஷயத்தில். அதே மாதிரி நம்முடைய குழந்தைகள் வந்து நல்ல கல்வி கற்பதற்கான இப்போ நவோதயா பள்ளிகள் காங்கிரஸ் பீரியடில் அப்போ அவங்க நவோதயா பள்ளிகள் தரேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள அலோவ் பண்ணலை. விடாதனால என்ன ஆயிடுச்சு, இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, 12 இடங்கள்ல ஆய்வறிக்கை சப்மிட் பண்ணுங்க, இட அறிக்கை சப்மிட் பண்ணுங்க, நவோதயா பள்ளிகளை மத்திய அரசு கொடுக்கும். நவோதயா பள்ளிகள் விஷயத்துல அதிமுகவிற்கும் அதே கொள்கை தானே? திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்கோ அதே கொள்கை தான் அதிமுக இருக்கலாம். ஆனா வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட் அதுல தலையிட்டு இந்த பள்ளிகளை இங்க நிறுவுவதற்கு ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் நேரடியாக தலையிட்டு இருக்கு. அது மாதிரி பிஎம் ஸ்ரீ பள்ளிகளும் இப்போ புதுச்சேரி பார்டர் வரைக்கும் வந்திருக்கு. பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் வந்துருச்சு. வந்து எல்லா ஸ்கூல்ஸும் இயங்கிட்டு இருக்கு. சென்ட்ரல் சிலபஸ், ஃப்ரீ எஜுகேஷனு, எல்லா அப்கிரேடட் பெரிய மாடல் ஸ்கூல்ஸாக ரொம்ப நல்லா இருக்குது ஸ்கூல்ஸ் எல்லாம். அப்போ இந்த குழந்தைகளுக்கு அதுக்குண்டான வசதி வாய்ப்புகளை மத்திய நிதிகள் உதவுது. அதை இங்கே வரவில்லை. ஏன்னா இங்கே மறுபடியும் பாஜக உடைய இது வளர்ச்சி அதிகமாயிடும். அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அடிக்கடி சொல்லுவாரு, இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை காமிச்சு நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய 3500 கோடியை கொடுக்காம இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இப்ப வரைக்கும் வைக்கிறாரு. அதாவது சமக்ர சிக்ஷா ஃபண்ட சொல்றாரு அவரு. நிறைய மற்ற எஸ்எஸ்ஏல உள்ள நிறைய ஸ்கீம்ஸ், பிஎம்எஸ்ஏ, எஸ்எஸ்ஏ எல்லா ஃபண்டும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் இவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க, நவோதயா வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இங்கே வந்துச்சுன்னா இவங்களோட இந்த மூளைச்சலவை செய்யக்கூடிய விஷயங்கள் நடைபெறாது. எல்லாரும் நிறைய படித்து இந்தியா முழுக்க போய் பணியாற்றக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. அதுக்கு விடக்கூடாதுன்ட்டு திட்டம் போட்டு இங்கே நம்ம தமிழ் மக்களை வந்து வெறும் தமிழ் மட்டும் படிங்க, வேற ஒன்றுமே படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அடக்கி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்மளால் தமிழ்நாடை விட்டு பெருசாக வெளியில் போய் வாழக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் மாறிடுது நமக்கு. நீங்கள் பிஎம் ஸ்ரீ பள்ளியை சொல்கிறீங்க, நவோதயா சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் மாவட்டம் தோறும் மாடல் ஸ்கூல் இருக்குது. இந்த வருஷம் மட்டும் 400க்கும் மேற்பட்டவர்கள் ஜேஇ மெயின்ஸில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு செய்திகள் வருது. கடந்த ஆண்டு மட்டும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நாட்டின் முதன்மை கல்வி நிறுவனங்களுக்கு போயிருக்காங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். ஐஐடிக்குள்ளே இது வரைக்கும் தமிழ்நாடு ஐஐடிக்குள்ளே அரசு பள்ளி மாணவர்கள் போனதே இல்லை அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரியை இந்த ஆட்சியில் நாங்கள் மாற்றி காமிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிஎம் ஸ்ரீ பள்ளியும் சரி நவோதயா வந்துதான் தமிழ்நாட்டோட கல்வித்தரம் உயரும். அதான் நான் சொல்ல வரேன். பிஎம் ஸ்ரீ பள்ளிகள், நவோதயா பள்ளிகள், சென்ட்ரல் போர்ட் சிலபஸ், இந்த பள்ளிகள் அதிகமாக வரும்பொழுது 400 பேர் தானே இப்போ உள்ள போக முடிஞ்சிருக்கு. இது 4000 பேரா மாறும். பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் இன்னைக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதே மாதிரி நவோதயா ஸ்கூல் இருக்கக்கூடிய மாநிலங்களையும் நீங்க எடுத்துக்கங்க. 100 பேர் அரசு பள்ளியிலேருந்து போயிருக்காங்கன்னு நம்மளால காமிச்சிட முடியுமா? உத்தரப்பிரதேசத்திலேயோ மத்திய பிரதேசத்திலேயோ ஒரு 100 பேர் பாருங்க அரசு பள்ளியிலேருந்து நாட்டின் முதன்மை கல்வி நிறுவனங்களுக்கு போயிருக்காங்க. எல்லாம் நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அரசு பள்ளிகள்ல இருந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி பீகார்ல இருந்து இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள்ல இந்த மாதிரி அரசு பள்ளிகளில் படித்தவங்க உயர்ந்த கல்வி பயின்று நமக்கு அதிகாரிகளாக இங்கே தமிழ்நாட்டிலே இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட படிப்பெல்லாம் படிச்சுட்டு தான் இன்றைக்கி நம்ம கவர்னரே இருக்கார். ஆளுநரே வந்து அப்படி அவர் ஒரு அரசு பள்ளியில் படிச்சுட்டு தான் அவங்க அந்த மாதிரி பள்ளிகள்லாம் படிச்சுட்டு தான் இங்கே வந்து அவங்க பெரிய பெரிய பதவிகளில் இருக்காங்க. இன்றைக்கி தேசிய ஊரக திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 100 நாள்லேருந்து 125 நாளாக ஆக்கிட்டாங்க. அந்த 125 நாளில் 25 நாள் கூடி இருக்குது. ஒரு ஆண்டில் 25 நாள் கூடி இருக்கு. இப்போ வந்து இன்னைக்கு 30 நாள் 40 நாள் தான் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கு. அதுவே வந்து ஆட்சி மாற்றம் வரும்பொழுது அதிமுக தலைமையிலான ஒரு ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் பொழுது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும் பொழுது கூட்டணியில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுக்கப்புறம் தான் ஆட்சி அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் இருக்கும். அந்த அளவில் வந்து இந்த ஆட்சி அமைப்பெறும்பொழுது இவ்வளோ நிதிகள் பெண்கள் கையில் இருக்கும். தேசிய ஊரக திட்டத்தில் 125 நாள் வேலை கன்ஃபார்மாக உறுதி செய்யப்படும் ஒரு பெண்ணுக்கும். அப்படி இந்த திட்டத்தை மூடு விழா கண்டுட்டாங்கன்னு பொய் பிரச்சாரம் செய்து திமுகவும் கூட்டணி கட்சிகளும் ரொம்ப தவறான ஒன்று.
இன்னைக்கு 55% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு தமிழ்நாட்டில். இதுவே வந்து போக்சோ வழக்குகள் 125.5% அதிகமாயிருக்கு தமிழ்நாட்டில். ஸோ நம்ம சட்டம் ஒழுங்குங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இதை வச்சு நம்ம கணக்கிடலாம். இது NCRB SCRB டேட்டா. அந்த அளவில் வந்து இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் எதை காமிக்குதுன்னா, குற்றங்கள் அதிகமாயிருக்கு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, படுகொலைகள், கொலைகள் அதிகமாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். NCRB டேட்டால தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு விமனுக்கு எதிரான கிரைம்ஸ்? எத்தனாவது இடத்துல? மத்திய பிரதேசம் எத்தனாவது இடத்துல இருக்கு? எத்தனாவது இடத்துல? அது 28 கோடி இருக்கிற மாநிலம், நாம 6.5 கோடி மக்கள் இருக்கிற மாநிலம். ஸோ அவங்கள 5ல் 1 பங்கு தான் நம்ம இருக்கோம். அப்படி பார்க்க போனால் அந்த சதவிகிதமும் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படி தான் அது இன்க்ரீஸ். 28 கோடி மக்களை வச்சு கணக்கு போடணும், அதை பர்சன்டேஜ் அப்படி தான் வரும். அப்படி பார்க்க போனால் நம்ம 5ல் 1 பகுதி கட் பண்ணி அதை விட கூட இல்லாமல் இருக்கணும், நம்ம ஜாஸ்தி இல்லாமல் இருக்கணும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கும், செகண்டாக இருக்கும், எதுவும் வேணா இருக்கலாம். அதை வச்சு நம்ம மக்கள் தொகையை வச்சு கணக்கு போடும்போது அது ஈடாகாது. அப்படி தான் இதை கணக்கு பண்ணணும். அப்படி பார்க்க போனால் இங்கே போன அதிமுக ஆட்சியில் 55% பெண்களுக்கு எதிரான குற்றம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றம் 55% அதிகமாக இருக்கு. அதே மாதிரி 125.5% போக்சோ வழக்குகள் அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் அதிகமாக இருக்கு. பெண்கள் சொல்றாங்க, முன்னாடி வந்து அதிமுக ஆட்சி காலத்துல வந்து பெண்கள் வெளியில வர முடியாத ஒரு சூழல் இருக்கு, அப்போ போக்சோ ஆக்ட் வந்து ஃபைல் ஆகல, பெண்கள் தைரியமா வெளியில வர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. அவங்க அது சொல்லுவாங்க. ஆனா வந்து இன்னைக்கு பெண்கள் தைரியமா வந்து கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றதை விட கேசஸும் அதிகமாக இருந்தால் தானே வெளியில் வந்து கேஸ் கொடுக்குறாங்க. கேசஸும் ஜாஸ்தி ஆகுது இல்லையா? கேசஸ் ஜாஸ்தி ஆகுது. இப்போ கொள்ளை கேசஸ் மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் வந்து வெளியில் வந்து சொல்லாமல் மறைக்க முடிஞ்ச குற்றங்கள்லாம் கிடையாது. அது மறைக்க முடியாத குற்றங்களாக தான் இன்றைக்கி மாறி இருக்குது பெரிய அளவில். ஏன்னா அதில் கொலைகளும் நடக்குது, வன்புணர்வும் இருக்குது, வன்கொடுமையும் இருக்குது, எல்லாம் இருக்குது. சிறுவர்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாக இருக்குது. புரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன். இறுதியா பெண்களுக்கு எதிரான கிரைமை பத்தி சொல்றீங்க. பில்கிஸ் போன விஷயம் உங்களுக்கு தெரியும். அவர்களை எப்படி சொல்றது, உங்களுக்கும் நீங்க ஒரு பெண்ணா இருந்து பார்த்திருப்பீங்க. குற்றவாளிகளை வரவேற்றவர் பாஜக எம்எல்ஏ. அவருக்கு திரும்ப நீங்க சீட்டு கொடுத்தீங்க 2022ல. அப்படிங்கும்போது பெண்களுக்கு எதிரான ஜெயிச்சாரு. சரி, அப்படிங்கும்போது அது எப்படி நியாயப்படுத்த முடியும்? தமிழ்நாட்டை நம்ம பார்த்து நாம யாரையும் நியாயப்படுத்தவே வேண்டாம். அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அது எதை நியாயப்படுத்துதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவில் வந்து சீட்டு கொடுக்கறது மட்டும் கிடையாது, ஓட்டு போடுற மக்கள் ஓட்டும் போடுறாங்க. அது நீங்களே ஜெயிச்சுட்டாருங்க. அப்படி அதாவது அந்த சூழ்நிலையில் அந்த வழக்கில் என்ன நடந்ததுங்கிறது நிறைய விவாதத்துக்கு உட்பட்டது. அந்த வழக்குகளை பொறுத்தவரை அந்த தீர்ப்புகள் என்பது உச்சநீதிமன்றம் என்ன ஃபைனாலிட்டிக்கு கொண்டு வந்துச்சோ அதுதான் நிற்கும் கடைசியா. ஆகையால அது என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லுதா நாம அதை ஏத்துக்கிறோம். அது அதுல எனக்கெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. வரவேற்கிறோம் அப்படிங்கிறது தவறுங்கிறது. அதே அளவுல நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை குற்றங்கள் நடக்குது, இத மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், தண்டனைகள் வழங்கப்படுது. ஆகையால இதை பொறுத்தவரை எங்கு பாலியல் குற்றங்கள் நடந்தாலும் பெண்களாகிய நாம் எதிர்க்கத்தான் வேணும். அதற்கு வழி கண்டுபிடிக்க தான் வேணும். அதற்கு தண்டனை கடுமைப்படுத்தப்பட தான் வேணும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எங்களுடைய நிலைப்பு, பெண்களாகிய நாங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நீங்கள் இந்த கேள்வியை எல்லா பெண்கள்ட்டையும் கேட்கலாம், எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உறுதியாக கட்சி மாச்சரியமின்றி பிற எந்த மாச்சரியமும் இன்றி பெண்கள் வந்து பெண்களுக்காக நிற்பாங்க. அந்த இடத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையறதில்லை, இல்லாமல் ஆகணும். அதே நேரம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தண்டனைகள் கடுமைப்படுத்தப்படணும். அந்த தண்டனைகள் தான் மீண்டும் அவங்க தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தரும். ஆனால் இந்த தவறு எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரத்தால் தான். அது போதையை நிறுத்துறதுக்கு இவங்க இந்த திமுக அரசிடம் ஏதாவது ஒரு திட்டம் இருக்கிறதா? ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்களா? இது வரைக்கும் அவங்க எதுவுமே செஞ்சதில்லை. அப்படி கணவர்களை இழந்த பெண்கள் அதிகம், இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு அக்கா கனிமொழி அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்போ வருத்தமே பட மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த கொஸ்டினையே அவாய்ட் பண்ணுறாங்க, அப்படியே எஸ்கேப் ஆகுறாங்க. ஆகையால் அவங்கள போன்றவர்களே இது மூடணும்னு சொன்னவங்க தான். அப்படி இருக்கும்பொழுது ஒட்டுமொத்த பெண்களும் இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டாஸ்மாக் மட்டும் கிடையாது, இந்த போதை புழக்கத்தையும் நிறுத்தணும். இதுக்கு ஒரு சரியான திட்டம் இந்த திமுக ஆட்சியிடம் இந்த 5 ஆண்டு காலமே இல்லை. அதுக்காகாவது ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த முடியும். இந்த போதை கலாச்சாரத்தை நம்ம
மாற்றி அமைக்கலைன்னா பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்பதை இந்த நேரத்தை உறுதியாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்படுத்த மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தன்னுடைய முதல் சுற்று கருத்தை வைப்பதற்காக திருமிகு ரஞ்சனா நாச்சியார் அவர்களை நான் அன்போடு மேடை கழிக்கிறேன். வணக்கம். த வேர்டிக் ரெட் நூல் நங்கை நடத்தும் பெண்களுக்கு எந்த அரசியல் கட்சி 2026 உயர்வை அளிக்கப் போகிறது அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி உங்களுடன் நான் ரஞ்சனா நாச்சியார் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அக்கா ஆண்டாள் பிரியதர்ஷினி அக்கா, சசிரேகா அவர்கள், அப்புறம் என்னோட ஃபேவரட் விஜயதாரணி அக்கா, இவங்க எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கிறதுல என்னோட விருப்பங்கள், என்னோட அபிப்பிராயங்களை சொல்கிறதுல இன்னும் சந்தோஷம். விஜயதாரணி அக்கா ரொம்ப அழகாக பேசினாங்க. நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி அறிவு சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கான திறன் கம்மியாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது திறன் அதிகமாக இருக்க அக்கா மாதிரியான ஆட்கள் வந்து பிஜேபியில் இருக்காங்க. ஆனால் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னும் சொல்லலாம், பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னும் சொல்லலாம். ரெண்டுக்கும் சில அர்த்தங்கள் இருக்குது. பிஜேபியில் அக்கா சொன்ன மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. நவோதயா பள்ளிக்கூடங்கள் கொண்டு வராங்க. நவோதயா பள்ளிக்கூடங்களில் நான் பிஜேபியில் இருக்கும்போதே என் பிள்ளைக்கு அட்மிஷன் கேட்குறதுக்கே நான் வந்து லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வர்றது, அப்புறம் இந்த சைடு நமக்கு தேவையான ஒரு விஷயங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்காது. இப்போ அக்கா இருக்காங்க, அக்கா வந்து சிட்டிங் எம்எல்ஏ, அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு ஒரு பார்ட்டிக்கு வந்து அவங்களுக்கு என்ன விதமான ஒரு அங்கீகாரம் அந்த கட்சி கொடுத்தது அப்படின்னு நான் நிறையா, அவங்க வருத்தப்பட்டிருக்காங்களோ இல்லையோ, நான் நிறையா வருத்தப்பட்டு அவங்கள பார்த்துருக்கேன். பல முறை யோசிச்சிருக்கேன் நான் அவங்கள பற்றி. நாடாளுமன்ற தேர்தல்லையும் அவங்கள அங்கீகரிக்கப்படலை, சட்டமன்ற தேர்தல்லையும் அவங்கள அங்கீகரிக்கப்படலை. மோடி வரும்போது நேரடியாக மோடிக்கிட்டேயே அவங்க வந்து அவங்களோட கஷ்டங்களை சொன்னாங்க, அவர் பதிலளிக்கவில்லை. இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து பெண்களுக்கு உயர்வு நடக்கும், பெண்களுக்கு பெரிய விஷயங்கள் செய்வாங்க, நல்ல விஷயங்கள் செய்வாங்க, திட்டங்கள் கொண்டு வருவாங்க, பெண்களை முன்னிறுத்துவாங்க அப்படின்னு எடுத்துக்கிறவே முடியல எனக்கு பாஜகவில். குஷ்புக்கா இருக்காங்க. இப்போ ரீசன்ட் இஷ்யூ எடுத்துக்கோங்களேன். பாஜகவின் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு நடிகையை இழிவுபடுத்தி எங்கள் கட்சி எங்களோட தலைவர் விஜய் அவர்களை ஒப்பிட்டு ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தார். அவர் வந்து ஒரு முக்தாரோ, ஒரு சவுக்கு சங்கரோ, ஒரு திருச்சி சூர்யாவோ பேசியிருந்தா அதை யாரும் கண்டுக்க போகிறதில்ல. ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசும்போது பெண்களுக்கு எதிராக அந்த கட்சிக்குள்ளேயே சில நடிகைகள், பல நடிகைகள் இருக்காங்க. அக்கா குஷ்பு இருக்காங்க, நமிதா இருக்காங்க, ராதிகா மேம் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி மதுவந்தி இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் அங்க நின்றுவர்களும் எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனும் அதை கண்டிச்சாங்க. எங்களுக்கு வருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. நடிகையே இது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு தான் சொன்னாங்க. விஜய் அவர்கள் என்ன பேசினார் இது தொடர்பா? விஜய் அவர்கள் எதுக்காக பேசணும்? அதுதான் எனக்கு ஒரு சில விஷயம் புரிய வைக்கும் போது கூட ஒரு நடிகை இழுத்து பேசுறாரு. ஒரு நிமிஷம். பாதிக்கப்பட்ட அந்த நடிகை விஜய் அதற்காக குரல் கொடுத்துருக்கணும் தானே? இல்ல, அதுதான் தமிழிசைக்காக வந்து கேட்டாங்க, ரொம்ப அழகா கேட்டாங்க. ஏங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தப்பான ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், தப்பான உறவு இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. இது அசிங்கமா இல்லையா? அப்படி நான் சொல்ல கேட்கல. அது அசிங்கமா இல்லையா? கண்டிச்சிருக்கணும்லங்கறேன். ஏங்க, கண்டிக்கிறதுக்கு தான் அந்த நடிகை அவங்க ஸ்டெப்பை எடுக்கிறாங்கல்ல. எங்க கட்சியில இருந்தும் கண்டனங்களை தெரிவிக்கிறோம்ல. எல்லாத்துக்குமே லீடர் தான் வந்து கண்டிக்கணும், கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அது லீடர்ஷிப்க்கு தேவையானது விஷயம் கிடையாது. அதுக்குன்னு லீகல் டீம் இருக்காங்க, அவங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டீம் இருக்காங்க, அந்தந்த வேலையை அந்தந்த டீம் பார்ப்பாங்க. ஒரு லீடரே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இப்போ உங்கள் சேனலுக்குன்னு ஒரு சிஇஓ இருப்பாங்க, அவர் தான் என்ன கேள்வி கேட்கணும்னு நான் சொல்ல முடியுமா? நீங்கள் கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். தனியார் நிறுவனமும் ஒரு கட்சியும் ஒரே மாதிரி இயங்கிட முடியுமா? எல்லாமே அப்படிதாங்க. லீடர்னு ஒருத்தவங்க எப்படி இருக்காங்கன்னா, அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, யார் யார் என்ன செய்யணுன்றதை திட்டமிடுவாங்க, அது கரெக்டாக நடக்குதான்றதை பார்வையிடுவாங்க. இதுதான் லீடர்ஷிப். எல்லாத்துக்குமே லீடரே வரணும், லீடரே தான் நின்று பதில் சொல்லணும் அப்படின்றது வந்து நடக்காது. அது வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது. அண்ட் இன்னொன்று, இந்த மாதிரி நான் கேட்குறேன், அவங்களாம் ஏன் வந்து கலந்துக்கல? அண்ட் இன்னொன்று, குஷ்புக்காவை வந்து அவங்க த்ரிஷா அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது கூட நடித்த நடிகை, நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு கூட வாய்ஸ் கொடுக்க முடியல உங்களால். அப்போ என்ன மறைக்கிறீங்க? என்ன நினைக்க? வானதி அக்காவும் தமிழிசை அக்காவும் பேசினாங்கன்னு சொல்கிறீங்க. தமிழிசை அக்கா கேட்ட கேள்வியை வந்து ஊரே சிரிக்குது. என்ன, இவங்க ஒரு கவர்னராக இருந்திருக்காங்க, அதை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்னு ஒரு ஆளை வந்து சொல்லணுமா? ஊரே சிரிக்குது அவங்க பேசுனதை பார்த்து. அதெல்லாம் தப்புங்க. நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணுமா?
அது தப்பு. கரெக்டாக, அதாவது ஒரு விஷயம் நம்ம எடுத்து சொல்கிறோன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு கண்ணியம் இருக்கணும். எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறோன்னு பண்ணக்கூடாது. நாங்களும் திருப்பி பதிலுக்கு பதில் கொச்சையாக பேசணும்னு நினச்சா பேசலாம். பட் எங்கள் தலைமை, எங்கள் தலைவர் எங்களை வந்து நாகரிக அரசியலை கொண்டு போகணும் அப்படின்றது தான் எங்களுக்கு வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு. நாங்கள் அதை தான் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அண்ட் 2026 நீங்கள் நிறைய கல்வியில் ஆகட்டும், வேலை வாய்ப்பில் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து இவ்வளோ கொடுத்துட்டாங்க, 5000 ரூபா கொடுத்துட்டாங்க, அதனால் வந்து பெண்கள் ஓட்டு அவங்களுக்கு தான். அதை கேட்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. பெண்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்க போகிறீங்களா? விலைக்கு வாங்கிட முடியுமா? இதுதான் உங்களோட பெண்கள் மேலே உங்களோட பார்வை இவ்வளோதான் இருக்கா? 5000 ரூபா கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்க. இல்லை, இவங்க 5000 ரூபாய்க்கு பதிலாக 10000 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா பெண்கள்? அப்போ பெண்கள் மேலே உங்களுக்கு எவ்வளோ ஒரு கேவலமான கீழ்த்தரமான எண்ணங்கள் இருக்குது. பெண்கள் வந்து விலை போகிறவர்கள் கிடையாது. அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது நாளைக்கு 2026 அரசியல் மாற்றம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, பெண்கள் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். நீங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கக்கூடாது, பெண்கள் கேட்கிற இடத்துல இருக்கக்கூடாது, பெண்கள் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கணும். அரசியல் தலைவர்கள், நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா இருந்திருக்காங்க, ஒரு ஆளும் தலைமை. அவங்களுக்கு கீழே எத்தனை பெண் தலைமைகள் உருவாகியிருக்காங்க? விரல் விட்டு எண்ணி சொல்ல முடியுமா? எத்தனை பேரை சொல்லுவீங்க? ஏடிஎம்கேல ஃபீமேல் லீடர் இப்பவும் சசிரேகா மேம்கிட்ட கேட்டிங்கன்னா 10 பேருக்கு மேல சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏங்க, எவ்வளோ பெரிய கட்சி அதிமுக. அப்பேற்பட்ட கட்சியில தலைமை பொறுப்புல இருந்த ஒரு பெண், இன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து ரோல் மாடலா எடுக்காத ஒரு விமன் இருக்கவே முடியாது, நான் உட்பட. அப்படிப்பட்ட ஒரு பெண் தலைமை இருக்கும்போது ஏன் 10 பேருக்கு மேல வளர முடியல? தாவேக்கால நீங்க ஒரு 10 பேர், ஏன் 10 பேருக்கு மேல? ஏங்க, தாவேக்காவை நீங்க அதிமுகவை கூட ஒப்பிடுறீங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் விட தாவேக்கா பெரிய கட்சின்னு நீங்க சொல்றீங்க. அப்படிங்கும்போது நான் சொல்லலையே, நீங்க தான் சொல்றீங்க. விஜய் அவர்கள் சொல்றாரு போட்டி எங்களுக்கு திமுக தான். எங்களுக்கும் திமுகவுக்கும் ஓட் ஷேரை வச்சு சொல்றோமோ இல்லையா? நாங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுதா? இந்த 2 வருஷத்துல நீங்க இத்தனை பேரை சொல்லுங்க, அத்தனை பேரை சொல்லுங்க, எத்தனை எல்லாரும் ஒவ்வொருத்தர் பேரையும் இந்த 2026 தேர்தல்ல உங்களுக்கு தெரிய வரும். 33% இடம் கொடுப்பாரா பெண்களுக்கு? நிச்சயமா கொடுப்பாரு. அது தலைவர் உறுதியா சொல்லியிருக்காரு. பெண்களுக்கான கொள்கை தலைவர்களே வந்து பெண்கள் தான் முதல் இடத்துல இருக்கும். வேலுநாச்சியார் அவர்களையும் அஞ்சலி அம்மா அவர்களையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு கட்சி ஆரம்பிச்ச ஒரே தலைவர், ஒரே கட்சி தாவேகா. அதை கேட்கல. இப்போ சசிரேகா மேம்கிட்ட சொன்னோம்னா அவங்க ஒரு 10 பேரை குறைஞ்சது சொல்லிடுவாங்க. டக்குன்னு ஃப்ளோவில் அடிப்பாங்க. கோகுல இந்திரா மேம்ல ஆரம்பிச்சு வளர்மதி மேம்லேருந்து நிறைய பேர்த்த சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி இந்த 2 வருஷத்துல ஒரு 10 பேரை தான் கேட்குறேன். ஆனா 2 வருஷத்துல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நம்ம விரும்புறோம். 2 வருஷம் தான் ஆயிடுச்சு. நான் என்ன கேட்குறேன், நீங்க எந்த கட்சியில வேணாலும் 10 பேரை சொல்லுங்க, அதோட விளைவு, அதோட அதிர்வு என்ன? ஒன்றும் கிடையாது. எங்க கட்சியில எங்க தலைவர் ஒருத்தர் பேரை சொல்லுங்க, தளபதின்னு சொல்லுங்க, தளபதி விஜய் அவர்கள்னு சொல்லுங்க, அதோட அதிர்வும் அதோட தாக்கமும் வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க எது கூட கம்பேர் பண்ணணும்னு இருக்கு. இன்னைக்கு பெண்களுக்கு வந்து நீங்க இன்னைக்கு 5000 ரூபா கொடுக்கறதுக்காக ரேஷன் கடையில வந்து என் வீட்டில் எங்க அம்மா மேற்கொண்டு போய் அந்த ரேஷன் கடையில் போய் அந்த 5000 ரூபாய் வாங்குறதுக்கு நிற்கும் போது பார்க்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் ஒரு திட்டமிடல் உங்களுக்கு இல்லை? ஏன் 5000 ரூபாய் போய் வந்து ரோட்ல போய் அவ்வளவு நேரம் நின்று அந்த 5000 ரூபாய் வாங்குறதுக்கு பெண்கள் அலமோதுறாங்க? எல்லாருடைய பேங்க் அக்கவுண்ட்ல போனுச்சு. முதலமைச்சர் அவர்கள் இன்ப அதிர்ச்சின்னு சொன்னது உங்க நினைவூட்டலுக்காக சொல்றேன். ஏன் போடல? பேங்க்ல தான் போட்டுருக்காங்க. இல்லைங்க, அக்கவுண்ட்ல தான் போட்டுருக்காங்க. அதாவது நிறைய பேர் 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அது வந்து பொங்கலுக்கு நினைக்கிறேன், சாரி, பொங்கலுக்கு கொடுத்தது வந்து போய் நின்று வாங்கினாங்க. மேபி இந்த 5000 வந்து கொடுக்கறது வந்து மகளிர் தொகை வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு அக்கௌண்ட்ல போச்சு. நான் சொல்றது தீபாவளிக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா? அது பாத்தீங்கன்னு சொன்னா ரேஷன் கடைக்கு மக்கள் போறதையே நம்ம கொச்சையா நினைக்கிறோமா? கொச்சையா நினைக்கலங்க. பெண்களை வந்து அந்த மாதிரி வந்து போய் நிப்பாட்டி அந்த வெயில நின்று அவங்க கஷ்டப்பட்டு அந்த 3000 ரூபாய் வாங்கணுமா? ஏன் உங்களுக்கு ரேஷன் கடைக்கு இவ்வளவுன்னு ஒரு திட்டமிடல் வந்துச்சுன்னு சொன்னா அது ஏன் அக்கௌண்ட்ல, இந்த பணம் உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்தது இல்லை, ஏன் அந்த பணமும் வர முடியாது? சரி, நான் கேட்குறேன், எத்தனை பேர் வீட்டில் ஆளும் கட்சியில் வந்து இருக்காங்க, அக்கா ஆண்டாள் பிரியதர்ஷினி அக்கா இருக்காங்க, ஏன் ரேஷன் கடையில் பாமாயில் கொடுக்குறீங்க? அக்கா வீட்டில் பாமாயிலில் சமைக்கிறாங்களா? அக்கா அவங்க கட்சி தலைவர் வீட்டில் பாமாயிலில் சமைக்கிறாங்களா? ஏன் மக்களுக்கு பாமாயில கொடுக்குறீங்க? மக்களுக்கு ஏன் தரமான உணவு கொடுக்கறது இல்லை? ரேஷன் கடையில் வாங்குற அரிசி எத்தனை வீட்டில், எத்தனை தலைவர் வீட்டில் சமைக்கிறாங்க? ஏன் தரமான அரிசி கொடுக்கறது இல்லை? ஏன் கொடுக்கறது இல்ல? அதுக்கு பதில் இல்லையே. நாளைக்கு விஜய் அவர்கள் எங்க கட்சி கொடுக்கறாங்களோ அதே தான் அவர் வீட்டு கிச்சனுக்கும் போகும். அப்படி எடுத்துக்கலாம். எங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு 2026ல ரேஷன் கடையில வர்ற பொருள்ல இருந்து மக்களோட விலை, மக்களோட கல்வி தரத்துல இருந்து இது எல்லாமே ஒரு தரம்
கூட கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணம். அதற்காக தான் 2026 மாற்றம் வேணும், தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட ஆட்சி வேணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதுக்காக உழைக்கிறோம். அண்ட் இப்போ நீங்கள் கல்வி இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மகளிருக்கு ஃப்ரீயாக பஸ்ஸு விட்டுருக்கேன், ஃப்ரீயாக கொடுக்குறது அசிங்கமாக நினைக்கிறேன்லாம் சொல்கிறீங்க. ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்க, ஓகே. எல்லா விஷயமும் மகளிருக்கு மட்டும்தான் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஏன்னா அந்த ஃப்ரீக்கு வந்து வர்றது பெண்கள் தான் வருவாங்க அப்படின்னு ஒரு 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 எண்ணம் இருக்குது பெண்கள் மேலே. ஃப்ரீயாக கொடுத்தா வந்து ஓட்டு போட்டுருவாங்க, ஃப்ரீயாக கொடுத்தா வந்து நம்ம மேலே தான் ஐயான்னு நின்றுவாங்க பெண்கள் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. நான் என்ன கேட்குறேன், ஏன் வந்து குழந்தைகள் எத்தனையோ உங்களுக்கு தெரியும் பஸ்ஸில் வந்து படிக்கட்டில் தொங்கிட்டு போன பசங்களை அடிச்சு பிரச்சனையானது என் மேலே ஒரு பெரிய கேஸ் ஆச்சு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன் வந்து பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு தனி பஸ் விடக்கூடாது? பஸ்ஸில் பசங்க டிராவல் பண்ணுறதுக்கு அரசு பஸ்ஸு ஒரு பஸ்ஸு ஏன் விடக்கூடாது? ஏன் தரமான பஸ்ஸு விடலை? இத்தனை கோடி கடன் வாங்கியிருக்கீங்க, இத்தனை கோடி கடன் வாங்கி என்ன பண்ணியிருக்கீங்க? இத்தனை கோடி கடன் வாங்கி ஏதாவது தரம் உயர்த்திருக்கீங்களா? இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் பதில் இல்லை. அப்புறம் எப்படி தரமான ஆட்சி கொடுக்க முடியும்? இந்த பெண்களுக்கு இலவச விஷயத்திலே நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். திமுகவும் சரி அதிமுகவும் சரி, உங்கள் தலைவர் வந்து சர்க்கார் படத்தில் மிக்சியெல்லாம் போட்டு உடைச்சாரு, பெண்களுக்கு அதை இலவசமாக கொடுத்தாங்க அம்மையார் ஜெயலலிதா. அது வந்து விலை போகிறதுக்காக இல்லை, ஒரு வல்னரபுளாக விமன் இந்த சொசைட்டியில் இருக்காங்க, அவங்க ஒரு எம்பவர் ஆகணுங்கிற எண்ணத்தில் கொடுத்தாங்களா இல்லை அவங்கள விலைக்கு வாங்குறதுக்காக கொடுத்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விலைக்கு வாங்கும் எண்ணம் தான், விலைக்கு வாங்கும் எண்ணம் தான். இலவசத்தை பற்றி அதாவது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஏன் அப்படி போயிட்டு நீங்கள் இதை கொடுத்து 3000 ரூபாய் கொடுத்து இந்த ஒன்றுத்துக்குமே ஆகாத பொருளாக கொடுத்து நீங்கள் அப்படி கொடுக்கறதுக்கு அவங்க தரத்தை உயர்த்தி பாருங்கள். அவங்களே அவங்களுக்கு வேணுங்கிறத செய்வாங்க. அவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு அவங்க டிசைட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன படிக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணணும். நீட்டை ரத்து பண்ண முடியுமா? நீட்டை ரத்து எந்த ஆட்சியில் பண்ணுவாங்க சொல்லுங்க? எந்த ஆட்சியில பண்ண முடியும்? தாவேகா ஆட்சியில் நடக்குமா? சுப்ரீம் கோர்ட் ஆர்டருங்க, எந்த ஆட்சியிலையும் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் போட்ட பல ஆர்டர் வந்து பாஜக தங்களுக்குன்னு பாராளுமன்றத்துல புது சட்டம் கொண்டு வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. சரி, அப்ப வந்து நீட்டை கொண்டு வரலாமான்னு நினைச்சா விஜயதரணி அவர்கள் வழக்கறிஞர், அவங்களுக்கும் தெரியும் யதார்த்தம். பாஜக நினைச்சா கொண்டு வரலாம். அன்பில் மகேஷ் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா நாங்க அதை பண்ணுவோங்கிறாங்க. ஒருவேளை மத்தியில பாஜக ஆட்சி மேல்முறையீடு செஞ்சு பாஜக ஆட்சி வந்து அவங்க கூட்டணி ஆட்சியில நீட்டை ரத்து பண்ணிடுவாங்க. அப்படியா? 2029 வரைக்கும் பாஜக தான் ஆட்சியில இருக்க போகுது. நீங்க நீட்டை ரத்து செஞ்சிருவீங்களா? நீட்டை ரத்து செய்ய முடியாதுங்க. நீட்டை ரத்து செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க மேல்முறையீடு பண்ணி அவங்க ஒரு மேஜிக் நடத்தி நீட்டை ரத்து பண்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் ரத்து பண்ண முடியல அப்படின்றதுக்காக இந்த நிலைமை அப்படியே இருக்கே, ஏன் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன் நீட்டை ரத்து தான் பண்ணணுமா? ரத்து பண்ணுற வரைக்கும் இந்த பீரியட் படிக்கிற பசங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? நீட் கோச்சிங் சென்டர்ஸ் எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க? ஃப்ரீ கோச்சிங் சென்டர்ஸ் போடுங்க. அந்த சென்டரில் படிக்கிறதுக்காக எவ்வளோ ஃபீஸு? ஸ்கூல்லையே நீட்டுக்குன்னு தனி ஃபீஸு, நீட் சென்டர்ஸில் போய் படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸு. ஏன் அரசாங்கம் அதை ஒரு ஃப்ரீ கோச்சிங் சென்டர்ஸ் போடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கீம்ஸை கொண்டு வாங்க. அந்த காலம் நம்ம தீர்ப்பு வந்து சொல்கிற வரைக்கும் படிக்கிற பசங்களோட மனநிலை என்ன, எத்தனை படிப்பு, எத்தனை பேரோட வாழ்க்கை அதில் அடங்கியிருக்கு. நீட் விஷயத்தில் அதிகமாக மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வது ராஜஸ்தானில் வாடிக்கையாக இருக்குது. கோட்டாங்கிற ஒரு மாநிலத்தில் விஜய் அவர்கள் என்னைக்காவது பாஜகவை கண்டித்து ஏதாவது பேசியிருக்கிறாரா? நீட் விஷயத்தில் நீட்டை நடத்தக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கிடையாது, ஒன்றியத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய என்டிஏ. அப்படிங்கும்போது பாஜகவிற்கு எதிராக விஜய் என்ன பேசியிருக்கிறார் நீட் விஷயத்திலேயே? பாஜக எங்களோட கொள்கை எதிரின்னு முதல் மேடையில் அறிவித்தார். அதுக்கும் மேலே பாஜகவை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? நரேந்திர மோடி அவர்கள் பேரையும் மேடையில் சொல்லியிருக்காரு. மோடிஜி, ஏன்ஜி உங்களுக்கு தமிழ்நாடுனா அலர்ஜி கேட்டார். எத்தனை முறை? ஏங்க 100 தடவை கேட்கணுமா? உங்களுக்கு ஒவ்வொரு மேடையிலையும் கேட்கணுமா? ஸ்டாலின் அங்கிள்ங்கிற வார்த்தையை நம்ம எல்லா மேடையிலும், அதாவது ஸ்டாலின் சார்னு சொன்னா என்னப்பா இவர் வரும்போதெல்லாம் ஸ்டாலின் சார்னு சொல்றாருன்னு சொல்றீங்க. மோடி பேரை ஒரு தடவை தான் சொன்னாருன்றீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எங்கள் தலைவர் ஒரு தடவை சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை தான், 100 தடவை சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். எங்கள் தலைவர் நின்னாலும் பிரச்சனை தான், நடந்தாலும் பிரச்சனை தான், மேடை கேட்டாலும் பிரச்சனை தான், மேடை வேணான்னாலும் பிரச்சனை தான். உங்களுக்கு எங்கள் தலைவர் வந்திருக்கிறதே ஒரு பிரச்சனை தான். அதுக்காக நாங்கள் அப்படியே விட போகிறது இல்லைல்ல. நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு வரல. எங்கள் தலைவர் மக்கள் பணிக்காக வந்திருக்காரு. தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இத்தனை ஆண்டு காலம் வந்து சினிமா துறையில் இருந்து அதை விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய மனப்பான்மை வேணுங்க. சினிமாவை விட்டுட்டு வர்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. எல்லாரும் நினைக்கலாம் என்ன எல்லாரும் சொல்கிறாங்கன்னு, இவங்களும் சொல்கிறாங்க உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டார். சினிமாவில் வந்து சாதாரணமாக நாங்கள் நடிக்க போகிறதுக்கே வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோ சலுகைகள் இருக்குது.
நாங்கள் நின்னா கை கழுவிட ஒருத்தன் இருப்பான், கொடை பிடிக்க ஒருத்தன் இருப்பான், டச்சப் பண்ண ஒருத்தன் இருப்பான், சாப்பாடு பரிமாற ஒருத்தன் இருப்பான். எங்களுக்கு எல்லாத்துக்குமே அங்கே ஒரு பர்க்ஸ் இருக்குது. எங்களை வந்து தங்க தட்டில் வச்சு தான் தாங்குறாங்க. புரியுதுங்களா? சினிமா உலகம் அந்த மாதிரி தான். அதில் எங்களை மாதிரி ஆட்களுக்கு அப்படின்னா சினிமாவோட உச்சத்தில் இருக்கும் நடிகர்களுக்கு எவ்வளவு தெரியுமா? எம்ஜிஆர் சிவாஜி அப்படித்தானே மேம் வந்தாங்க. இருந்தாங்க. அந்த ஒரு இது எனக்கு இனி வேண்டான்ற ஒரு நிலைப்பாடு இதுவரைக்கும் எந்த தலைவரும் எடுக்காத ஒரு முடிவு. அதை தான் திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 200 கோடி சம்பளம் வாங்குறாருன்னா அதை ஏன் விட்டுட்டு வரணும், அதை விட அதிகமாக இங்கே சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்தில் தானே அவர் அரசியலுக்கு வர்றாருன்னு. அப்போ அதாவது தான் களவாணினா தான் அடுத்தவனை களவாணியாக பார்க்க தோணும். அப்போ இப்போ நீங்கள்லாம் இப்போ 2000 கோடி சம்பாரிச்சிட்டிங்க அப்படி தானே? அதை ஒத்துக்கிறாங்களா அவங்க? திமுக அதிமுக ஊழல் கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வருமான வரித்துறை விஜய்க்கு 1.5 கோடி அபராதம் போட்டிருக்கு. இதை பற்றி விஜய் வாயை திறக்கலையே. தன் மீது வந்த விமர்சனத்துக்கு அவர் என்ன வாய் திறந்திருக்கிறார்? தன் மீது வந்த விமர்சனங்கள் ஒவ்வொன்றுக்கும் வாய் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எல்லாத்துக்குமே தலைவர் வாயை திறந்து பதில் சொன்னாதான் அது வந்து நியாயம், கரெக்டு, சட்டம் அப்படின்னு எந்த சட்டத்திலையும் சொல்லப்படலை. உங்களோட ஆர்வம் புரியுது. மக்களுக்கு வந்து தலைவர் விஜய் அவர்கள் பேசுகிறத கேட்கணுன்ற ஆர்வம் புரியுது. அதை வந்து அந்த ஆர்வத்தை வந்து அவர் மேலே தப்பு அப்படின்ற மாதிரி திருப்பக்கூடாது. உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, அந்த ஆர்வம் நிறைவேறும். கண்டிப்பாக வந்து தளபதி விஜய் அவர்கள் இறங்கி மக்களாக நடக்கிற காலம் வரும். இன்றைக்கி சேஃப்டி மெஷர்ஸு, எஸ்ஓபி இன்னும் இது கொண்டு வரலை. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய இடையூறுகள் இருக்குது அவருக்கு. ஸோ இதையெல்லாம் தாண்டி இப்போ தான் வந்திருக்காரு அவர். புரியுதுங்களா? அவர் நாளைக்கு நிரந்தர முதல்வராக ஆக போகிற ஒரு தலைவர். நிரந்தர முதல்வராக 2026 நிரந்தர முதல்வராக இருக்க போகிற ஒரு தலைவர் தான் தளபதி விஜய் அவர்கள். அப்படிங்கும்போது காலம் நிறைய இருக்குது. உங்கள் கூட உட்காந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கும் ஒரு நாள் வரும். மக்களாக நடந்து போய் ஒரு டீ கடையில் டீ குடிக்கிற நாளும் ஒரு நாள் வரும். அதனால் அவருக்கும் இன்னும் வயசு இருக்குது, அதிகாரத்தில் இருக்க போகிற நாட்கள் உண்டு. ஸோ இன்னும் மக்கள் நேரடியாக அவரோட உரையாடக்கூடிய காலங்கள் வெகு தூரத்தில் இல்லை. இதெல்லாம் நடக்கும். மக்களோட இருக்கிறது, டீ குடிக்கிறது, இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கிறது தானே. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்குறோம், ஒரு வாக்கிங் போகிற பீப்புள்ஸ்கிட்ட பேசுகிறாரு. ஸ்டாலின் அவர்களை பார்க்குறோம், டீ கடையில் உட்காந்து பேசுகிறாரு. வேளாண் நிலங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்ககிட்ட போய் பேசுகிறாரு. விஜய் அவர்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கே ஒரு டைம் எடுக்குமா? கண்டிப்பாக ஆகும். ஏன்னா எடப்பாடி அவர்கள் போனவுன்னா அந்த ஏரியாவே ஸ்தம்பிச்சு போயிடாது. புரியுதுங்களா? முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் அந்த இடமே ஸ்தம்பிச்சு போயிடாது. அவங்களுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இருந்தாலும் அந்த இடமே ஸ்தம்பிச்சு போகலை. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் அந்த அளவுக்கு சப்போர்ட், அவர் மேலே உள்ள ஆர்வம், ஆசை, அன்பு, இப்படி என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த அன்பில் வந்து வர்றவங்கள தவிர்க்க முடியல, தடுக்க முடியல. இது எதுக்குமே வந்து வராதிங்கடான்னு சொல்ல முடியல. அந்த அன்புக்கு பதில் என்ன கொடுக்கணும் அப்படின்றது புரியல. இத்தனை இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு தலைவர் வந்து வரணும்னு நினைக்கிறாரு. இருந்தால் கூட ஒவ்வொரு இளைஞரோட இதயத்திலையும் இடம் பிடித்த அவர் இன்னைக்கு அவங்களோட பர்சனல் கான்டாக்டில் இருக்கார், நிர்வாகிகளுடன் உரையாடுறாரு. இவ்வளவுதான் இந்த காலகட்டத்தில் முடிஞ்சிருக்கு. இனி வரும் காலங்களில் மக்களாக அவர் நடக்கும் காலங்கள் வரும். அது இல்லாமல் போயிடும், விஜய் அவர்கள் வரவே மாட்டாருன்னு யாரும் இங்கே சொல்லலை. நிச்சயமாக வருவார். அதுக்கான காலங்கள் ரொம்ப தூரத்தில் இல்லைன்றதையும் நான் உங்கள் மூலியமாக சொல்லிக்கிறேன். விஜய் அவர்கள் வரவே மாட்டாருன்னு யாரும் சொல்லலை, வரலங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி மேம் உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்காக. அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் பெண்களின் பங்கு குறித்து என்னை பேச அழைத்ததற்காக ரெட் நூல் டிஜிட்டல் மீடியாவுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் இது மிக முக்கியமான தலைப்பு. முதல் நிகழ்ச்சியாக நீங்கள் பல்வேறு தலைப்புகளில் எடுத்திருந்தாலும் பெண்களின் பங்களிப்பு என்னன்றது குறித்து ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியாக நீங்கள் எடுத்ததற்கு எங்களெல்லாம் அழைச்சிருப்பதற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நீங்கள் இன்றைக்கு இதை நிகழ்ச்சியாக எடுத்திருக்கிறீர்கள், பெண்களின் பங்களிப்பு என்ன என்று. ஒரு பெண் தலைவியே, பெண் ஆளுமையாக இருந்து இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகையே உற்று பார்க்க வைத்தவர் நம்முடைய ஹிலரி கிளின்டன் உட்பட அமெரிக்காவிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் பல காலம் காத்திருந்து அம்மையார் எங்களுடைய புரட்சி தலைவியை பார்க்க வேண்டும் என்று இங்கே வரும்போது தவறாமல் பார்த்துவிட்டு மரியாதை செலுத்திவிட்டு போனவர்கள். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கவங்க, யூகேயில் இருக்கவங்க இப்போ கிடையாது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 10-15 வருடங்களுக்கு முன்பாகவே நாங்கள் சென்னைக்கு வரும்போது புரட்சி தலைவியை பார்க்க முடியுமா, பார்க்க வேண்டும், பேசுறது அப்பாயின்மெண்ட்ன்றது கூட அப்புறம் அவங்கள ஒரு முறை பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று எல்லாம். அதனால தான் வந்து சொன்னால் உலக தலைவியாக உலகில் இருக்கக்கூடிய அனைவரும், குறிப்பாக பெண்கள் விரும்பக்கூடிய தலைவியாக இருந்த இயக்கம்.
எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கு தான் இது குறித்து, இந்த பங்களிப்பு குறித்து பேச வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. 33% இடஒதுக்கீட்டை உள்ளாட்சியில் நல்லாட்சி தருகின்ற ஆட்சி தான் எப்போதுமே சிறந்த ஆட்சியாக இருக்க முடியும். சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்க, பொதுவாக இன்னைக்கு இருக்கிறது பெண்களுக்கு இந்திய அளவில் 33% இடஒதுக்கீடு. அதை பெறுவதற்கே வந்து பாராளுமன்றத்தில் இன்னும் விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கட்சிகளை பொறுத்தவரை. ஆனால் சட்டமன்றத்தில் சரி 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறதே வந்து 2016 தேர்தலிலேயே கிட்டத்தட்ட அதை 40-45% கொண்டு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருந்தது. 4 பெண் அமைச்சர்களை அம்மா வந்து கொடுத்திருந்தாங்க. அதே போல உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு, நான் முன்பே சொன்ன மாதிரி உள்ளாட்சியில் நல்லாட்சி தர வேண்டும் என்று கொண்டு வந்தவர் இருந்திருந்தால் அது இன்னும் வரப்போகின்ற காலகட்டங்களில் எடப்பாடி அண்ணன் அவர்களும் இன்னும் அதை அதிகரிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். ஆனா உங்க கட்சியில பெண் தலைவர்களே இல்ல, யாரையுமே நீங்க முன்னிறுத்தல அப்படின்னு பெண் தலைவர்களுக்கு தான் நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். உலகளாகிய தலைவியாக புரட்சி தலைவி இருந்தார். காலகட்டங்கள் மாறும்போது அடுத்து சீனியாரிட்டி தலைமை என்பது வந்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வரும்போது வந்து அடுத்து அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார். நாளைக்கே யார் வேண்டுமானாலும் வரலாம், தலைவியாகவும் இருக்கலாம், அது தலைவராகவும் இருக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது எங்க இயக்கத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ பாருங்க, நீங்க சட்டமன்றத்தில் அம்மா இருக்கும்போதும் சரி, அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் இருக்கும்போதும் சரி, இன்னைக்கு வந்து சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் ஒருவர் முதல் முறை எம்எல்ஏ, முதன்முறை அமைச்சர். அந்த அமைச்சர் ஒரு பர்தா போட்ட அமைச்சர். இந்தியாவிலேயே தமிழக அரசியல் வரலாற்றில் தான் வந்து ஒருவர் இருந்தார் என்றால் அது ஒரு அமைச்சர் எங்களுடைய அமைச்சரவையில் இருந்தார். நிலோஃபர் கபில சொல்றீங்க, அவங்க உரிய மரியாதை கிடைக்கல எனக்கு அதிமுகன்னு சொல்லி அண்மையில தான் திமுக எப்போ அவங்க 4.5 ஆண்டு காலம் 5 ஆண்டு கிட்டத்தட்ட அந்த அமைச்சர் பதவி முடிந்த உடனே அவங்க வந்து சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. அங்க லோக்கல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையினால அவங்க வந்து வேறு ஒரு இயக்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னொன்னு 6 வருஷமா அவங்க எந்தவித அரசியல் பணிகள்லையுமே கிடையாது. அதனால அந்த குற்றச்சாட்டு இப்ப எடுப்படாது. ஆனால் நாங்கள் தான் அவரை அந்த இடத்துக்கே கொண்டு வந்தோம். அதனால அடையாளப்படுத்தின பின்னாடி தான் இன்னைக்கு திமுகவே, இன்னைக்கு அதிமுகல இருந்து வர்ற 33 அமைச்சர்கள் இருக்காங்கன்னா 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் எங்களை வச்சுதான் அந்த இயக்கமே. இன்னைக்கு திமுகவிலிருந்து அதிமுக புரட்சி தலைவர் வெளியில வந்து தொடங்கினார் திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு. இன்னைக்கு தீய சக்தி தூய சக்தின்னு பல பேர் சக்தின்னு சொல்லிட்டு வரலாமே தவிர, ஆனா அந்த நிலைநிறுத்துற இடத்துல யாரும் கிடையாது. அந்த உரிமையை சரிசமமான பங்களிப்பையும் உரிமையும் அம்மா சொன்ன மாதிரி மக்களால் நான் மக்களுக்காகவே நான், அதிமுகவை பொறுத்தவரை மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவர்கள் மட்டுமல்ல, மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தொண்டர்களையும் கொண்ட ஒரே இயக்கம் அதிமுக. ஸோ அவங்கள நாங்க தான் அடையாளப்படுத்துறோம். அதை வச்சுதான் இன்னைக்கு திமுகல வந்து ஆட்களை சேர்க்கிற அந்த இழுக்கிற நடவடிக்கைகளை வச்சுதான் அவங்க கட்சியை ஓடிட்டு இருக்கு. தனிப்பட்ட முறையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல திமுக செல்வாக்கும் கிடையாது, அவங்களுக்கு ஆட்களும் கிடையாது. அதிமுகவிலிருந்து யார் கிடைப்பாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அது வேற ஒரு டாபிக். அதை பத்தி நம்ம இப்ப விவாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்களை கொண்டு வந்து நாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ராஜலட்சுமின்னு ஒரு பெண் அமைச்சர் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். அவர் சட்டமன்றத்திலேயே பதிவு பண்றார். என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வந்து எங்க ஊர்ல வந்து செருப்பு கூட நாங்க போட முடியாது, போட்டுட்டு அந்த குடியான தெருவில் நாங்க போகக்கூடாதுன்ற ஒரு நிலைமை எங்களுக்கு இருந்தது. எனக்கு வந்து செருப்பு கூட கிடையாது. நான் வந்து கல்லூரிக்கு போனேன், பள்ளிக்கூடத்துக்கு போனேன், செருப்பு கூட இல்லாமல், அதை போடக்கூட வழி இல்லாமல் வந்த என்னை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கி அம்மா முதன்முறையிலேயே என்னை அமைச்சராக்கினார் அப்படின்னு பேசுறது நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி பல்வேறு சாதனைகளை பெண்களுக்காக நிகழ்த்தி காட்டிய இயக்கம் அனைத்து இந்திய அதே மாதிரி திமுக அந்த வரலாறு இருக்குதானே. கயல்விழி செல்வராஜ் முதல் முறை எம்எல்ஏ தான். அருந்ததியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மதிவேந்தனை இப்ப அமைச்சரா போட்டிருக்காங்க. பெண்கள் குறித்து பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அது இந்த டாபிக் வந்து ரொம்ப வைட் டாபிக். பொதுவாக நம்ம அரசியல் தமிழக அரசியல்னு பேசணும்னா அதுக்கு நமக்கு பல மணி நேரம் பல நாட்கள் தேவைப்படும். இன்னைக்கு நம்ம வந்து பெண்கள் குறித்து, பெண்கள் பங்களிப்பு, பெண்கள் முன்னேற்றம் எந்த அளவு இருக்குன்றதுனால நான் அந்த டாபிக் உள்ள நான் நிக்கிறேன். இப்ப கயல்விழி செல்வராஜ்னு நீங்க சொல்றீங்க. செல்வராஜ் என்றவர் யார்? அவருடைய பின்னணியில் யார் இருந்தார்கள்? எத்தனை பேர் இந்த ஆட்சியில் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறார்கள்? கீதா ஜீவன் இருக்கிறார். கீதா ஜீவனுடைய பாரம்பரியம் எவ்வளவு பெருசு. அவங்க அப்பா யாரு? அதனுடைய அடிப்படையில் அவர் அமைச்சராக இருந்தார். அங்கே எனக்கு எம்பி சீட்டு கொடுத்திருந்தா கூட எனக்கு திமுகல என்ன இருக்கு? எல்லாமே வாரிசு கோட்டால வந்தவங்க தானே அவங்க. அதே ராஜலட்சுமி யாருன்னு சொல்ல முடியுமா? எங்கேயோ படித்தவர். நிலோஃபர் கபில் யாருன்னு சொல்ல முடியுமா? எங்கேயோ வாணியம்பாடியில் ஒரு ஊர்ல வந்து அவர் இதுக்கு முன்னாடி உள்ளாட்சி பிரதிநிதியாகவும் இருந்திருக்கிறார். நிலோஃபர் கபில் போன்றவர்கள் உள்ளாட்சியில் கொடுப்பாங்க. எங்க கட்சியில பொறுத்த வரைக்கும் பெண்களை மையப்படுத்துவாங்க. 50% மேலேயே கொடுத்துருக்கோம். சொல்லப்பட்டது 50%. இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஆட்சியில அனைத்து மாவட்ட மகளிர் அணி செயலாளர் 2016 அப்புறம் சேர்மன் ஆக்கணும்.
எங்கள் ஆட்சி இருக்கும்போது உள்ளாட்சியில் அம்மா வந்த பின்னாடி 2011-16 சரி, அதுக்கப்புறம் 16 வந்த போது உள்ளாட்சி தேர்தல் அப்போ நடைபெறவில்லை இவர்களால். அதுக்கு முன்பாகவே எல்லாம் வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது. 50% மேற்பட்ட அனைத்து மாவட்ட மகளிர் அணி செயலாளர்களும் சேர்மன் போஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர்கள் வந்து கவுன்சிலர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டார்கள். இத்தனை சத்தமில்லாத சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த வரலாற்றை இந்தியாவிலேயே எந்த இயக்கமும் செய்திருக்குமா என்றால் கிடையாது. அதே போல தான் இன்னைக்கு பாருங்க, என்னை போன்ற ஒரு பெண் செய்தி தொடர்பாளர்கள் கூட எடுத்துக்கோங்க நீங்க. நான் இல்லாத கட்சிகளை பற்றியும் அனைத்து வீட்டிலும் விஜய் இருக்கிறாரு, அனைத்து வீட்லயும் விஜய் இருக்கிறாரு, தன்னை பற்றியே ஒரு குற்றச்சாட்டு ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அது சம்மந்தப்பட்டவங்க தான் பதில் சொல்லணும். அப்போ கோர்ட்டுக்குள்ள ஒரு வீட்டுல இருந்து ஒரு விஜய் வருவாரு, ஒரு விஜய் வருவாருன்னு சொல்லிடுவீங்களா? நீங்க நாளைக்கு உங்க மேல ஒரு வழக்கு வருது, ஏன் இந்த சமீபத்தில் இப்போ பேசப்பட்ட இந்த விஷயங்களே கூட அவங்க பதில் சொல்வாங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? அதனால உங்களுக்கு பசிக்கு மற்றவங்களா சாப்பிட முடியும்? அதனால அந்த வாதங்கள் அந்த மாதிரி களத்திலேயே இல்லாதவர்கள் அவங்க 1000 பேசுவாங்க புதுசாக வரவங்க, அதையெல்லாம் நான் புறந்தள்ளுறேன். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றது கூட வேஸ்ட் ஆஃப் டைம்னு நான் நினைக்கிறேன். அது தேவையற்ற ஒன்று. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டி என்பது வந்து திரும்ப அந்த போட்டின்ற வார்த்தைக்குள்ள போடலாம். போட்டின்றத உதயசூரியனா ரெட்டையிலையா 2 சின்னத்தை தான் மக்கள் வந்து பார்ப்பார்கள். மக்களுக்காக பாடுபட்ட இயக்கம், பாடுபட போகின்ற இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள், இதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு சொல்றாங்கல்ல தாவேகா தரப்பு. நான் அதுதான் சொல்லிட்டேன், வேஸ்ட் ஆஃப் டைம் அதை பற்றிலாம் பேசுறது. உதவாத வாதங்கள், சொத்தை வாதங்கள். பொதுவாக இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்றதை பற்றியே தெரியாதவங்களை பற்றியெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு எடப்பாடியார் போனாக்கா வைப் வருமா, ஸ்டாலின் போனா வைப் வருமான்றதை தாண்டி யாரும் சாக மாட்டாங்க. இலவசங்களை கொடுத்து பெண்களுக்கு நீங்க கையூட்டு கொடுக்குறீங்க, விலைக்கு வாங்க பாக்குறீங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க தாவேகா தரப்புல இருந்து. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு விமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீமா அவங்க பார்க்கல, நீங்க வந்து பைசா கொடுத்து ஓட்ட உறுதி பண்றீங்கன்னு சொல்றாங்க. இலவசமா நாங்க கொடுத்தோன்றாங்களா? குறிப்பா மிக்சி கிரைண்டர் விஷயத்துல இருந்து அவங்க சொல்றாங்க, சர்க்கார் படத்துல மிக்சி கிரைண்டர் தான் தூக்கி போட்டு உடைச்சார், நீங்களே எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. அப்புறம் என்ன முகத்தை வைத்துக்கொண்டு வீடு கொடுப்பேன் கார் கொடுப்பேன்னு பேசினார் அவங்க கூட்டத்திலே? அவரு கொடுக்க முடியுமா? இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? எப்படி கொடுப்பாரு அவரு? அவங்க நிர்வாகிக்கு ஒரு 4 பேருக்கு வேணா புஷி ஆனந்த், அந்த ஆதவ அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றாருல்ல, 4 கட்சியிலேருந்து 4-5 பேர் பொறுக்கி வச்சிருக்காருல்ல, அவங்களுக்கு வேணா அவர் தரலாம். இது என்ன சினிமாவா இது? எல்லாருக்கும் நான் வீடு கொடுத்துருவேன், கார் கொடுத்துருவேன், எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு அப்புறம் மக்கள் வேலைக்கு போகணும்? வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா? எந்த முன்னேற்றமும் தேவையில்லையா? இது அப்புறம் அன்னைக்கு உடைச்சிங்க. சொல்லொன்று செயல் வேறா இருக்கக்கூடாது. என்ன பண்ணி அதுதான் அந்த புரிதல் இல்லாதவர்களை பற்றி பேசி வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ண நான் விரும்பலன்னு சொன்னேன். இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்காங்க திமுக தரப்புல இருந்து. இன்ப அதிர்ச்சியை நாங்கள் எல்லா மகளிருக்கும் கொடுத்துருக்கோன்னு சொல்றாங்க. கடந்த மாதம் வந்து 3000 ரூபா கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க. பெண்களுக்கு நாங்கள் தான் அதிகம் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? யார் இப்போ முதலமைச்சராக இருக்கட்டும், சக அமைச்சர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அதான் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை பத்தி பேசினா அது பெரிய டாபிக்ங்க, இருந்தாலும் பேசிதான் ஆகணும். ஏன்னா நான் என்ன சொல்றேன், 520 வாக்குறுதிகள் கொடுத்தார் முதலமைச்சர். இதை பத்தி இந்த 5000 ரூபாய்க்கு இந்த மிக்சியை உடைச்சவங்க, கிரைண்டர் உடைச்சவங்க இது பற்றி என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எங்களை பார்த்து பயந்துட்டு கொடுக்குறாருன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எதற்காக பயப்பட வேண்டும்? அதை பற்றி ஒரு விரிவான கருத்துக்கள். பெண்கள்னு சொல்கிறீங்கல்ல, இது பெண்களுக்கான ஒரு தொகையாக தானே இதை கொடுத்துருக்காங்க. அவங்க கட்சியிலேருந்து எத்தனை பெண்கள் பேசியிருக்காங்க இதை பற்றி? எங்கள் பெண்கள் யார் பேசுகிறாங்க? முதல்ல ப்ரெஸ் மீட் கொடுக்குறாலோ வல்லமை இருக்கிறதா? அதற்கான ஆட்கள் இருக்கிறதா? முதல்ல அடையாளப்படுத்திருக்கீங்களா? அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ண வச்சுருக்கீங்களா? தலைவருக்கே எதுவும் தெரியாது, அவர் எப்பயாவது வருவார், எப்பயாவது பேசுவார், அவர் என்ன வேணால் சொல்லுவார் அப்படின்ற நிலமையில் தான் இருக்குது. அதான் நான் சொன்னேன், அதை பற்றி நான் பேச விரும்பலை அப்படின்னு. அதை நம்ம தூரம் வச்சுருவோம். இன்றைக்கி என்ன இருக்கோ அதை நம்ம பற்றி பேசுவோம். ஏன்னா மக்களுக்கு நாளைக்கு செய்ய போகிற இயக்கம் அதிமுக, அதை செய்து காட்டிய இயக்கம் அதிமுக. நம்ம அதுக்குள்ள வருவோம். முதலமைச்சர் 520 வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அந்த 520 கூட நீங்க தூக்கி தூர வச்சிருங்க, நமக்கு நேரம் இருக்காது அதை பத்தி பேச. குறிப்பா 5 விஷயங்களை சொன்னார். ஊரா போய் என்ன சொன்னார்? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னார். அவர் சொன்னது மட்டும் இல்லாம வட்டமா அதை பிரிண்ட் போட்டு ஒட்டினாரு. நம்ம பிரசாந்த் கிஷோர் ஐடியா படி ஒட்டினார். ஒட்டிட்டு என்ன சொன்னாரு? இன்னைக்கு 5 விஷயங்களை நான் என்னுடைய பிரகடனங்களாக அறிவிக்கிறேன், 520 வாக்குறுதிகளை தாண்டினார். இந்த 5 விஷயங்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தில் நிறைவேற்றி விடுவோம்னு சொன்னார். என்ன சொன்னார்? முதல் விஷயமா நீட் தேர்வை நாங்கள் ஒரே கையெழுத்தில் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பாஜகவே நாளைக்கு ஆட்சியில் இருக்க போகுது, 29 வரைக்கும் அவங்க தான் இருக்க போறாங்க. நீங்க அதிமுக வந்தால் நீட் ரத்து செய்யப்படாது தானே? ஏன்னா அவங்க அதுல தெளிவா இருக்கிறாங்க. 2021 தேர்தலே சொன்னாங்க நீட்டோட முக்கியத்துவம் குறித்து நாங்க எடுத்துரைப்போம்னு சொன்னாங்க. அப்படிங்கும்போது நீங்க வந்தாலும் நீட் ரத்து செய்யப்படாது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நாளைக்கு அது நடக்கலாம்ல.
5 ஆண்டு கால கூட்டணி மறுபடியும் ஆட்சி வரும்போது என்ன வேணால் நடக்கலாம். நாங்கள் அதுக்கான முயற்சியை நாங்கள் ஒருபோதும் கைவிடுவோம்னு சொல்லவே இல்லையே. அட் ப்ரெசென்ட் நடுவில் இன்ட்ரீம் ரிலீஃப்னு ஒன்று வேணும்ல. கோர்ட்டுக்கு ஒரு வழக்குக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட நம்ம ஸ்டே வாங்குறோமா, வேர்டிக்ட் வாங்குறோமா, நம்ம தலைப்பு படினா கூட இன்ட்ரீம் ரிலீஃப்னு ஒன்று அவசியமாக ஒரு விஷயத்துக்கு வேணும்னும் போது அதற்கான விஷயத்தை முன்னெடுத்தோம் இல்லை. நாங்கள் அதை தான் சொல்கிறேன். இன்றைக்கி திமுக 1000 பொய் பிரச்சாரங்களை செய்யலாம். பாஜக பாய், பாஜக உள்ளே வந்துடும் பாய், பாஜக உள்ளே வந்துடும் பாய்னு 5 வருஷமாக இப்படியே ஓட்டினீங்க. என்னத்தை தான் பண்ணீங்க நீங்கள்? இப்போ காங்கிரஸ் அதே வச்சு தான் பயமுறுத்திட்டு இருக்கீங்க. இப்போ இந்த கூட்டணிக்கு கூட என்ன பண்ணும், பாஜக உள்ள வரதுக்கு காரணமானவங்களே அன்னைக்கு நீங்க தானே. அது வேற தலைப்பு இருந்தாலுமே எதை வச்சு சொல்றீங்க பாஜக உள்ள? 2001 பாஜக 4 எம்எல்ஏ கொடுத்தவங்க யாரு? 98 அவங்களோட கூட்டணியில இருந்தது யாரு? 99 இருந்தாங்க. சரி, 98 நம்ம கூட்டணியில இருந்தோம்ல. அதற்கு முன்பாக 96 பத்மநாபபுரம் தொகுதின்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா நினைவுல இல்ல. அங்க பாஜக தனியா ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கும்போது 98 நம்ம தானே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எம்பி சீட்டுங்கிறத கொடுத்தோம், அவங்களை அறிமுகப்படுத்தணும். அப்படி இருக்கும்போது திமுக எப்படி கொண்டு வந்துச்சு நம்ம சொல்ல முடியும்? நாங்க ஒன்றும் பாஜக உள்ள வந்துடும் பாய் இன்னைக்கு சொல்லலையே. ஒரு நாளைக்கு அவங்க மதச்சார்புடையவர்கள், ஒரு நாளைக்கு மதச்சார்பற்றவர்கள் தூங்கி எழுந்து பேச்செல்லாம் மாத்தலையே. அதுதான் நாங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். மேக்சிமம் குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் தானே நிர்வகிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க, பயங்கர சிரமப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல பெண்கள் பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ கடனை உடனே வாங்கி மேனேஜ் பண்ணிட்டு நம்ம வெளியில வந்துட்டோம்னா கூட இன்னைக்கு நடக்க முடியுதா? 8 மணிக்கு மேல 9 மணிக்கு மேல மாணவிகளுக்கு நம்ம எல்லாமே என்ன நினைப்போம், வேலைக்கு போற பெண்கள் உட்பட குழந்தைகள் எடுத்து போய் ஒரு கல்வி நிலையத்திலயோ ஒரு ஹாஸ்டல்லையோ விட்டுட்டோம், ஸ்கூல்லையோ காலேஜ் ஹாஸ்டல்லையோ, அதான் பாதுகாப்பான இடப்பா, நிம்மதியா விட்டுட்டோம், நமக்கு 6 மணி வரைக்கும் பிரச்சனை இல்லை, பொண்ணு காலேஜ் சேர்த்தாச்சு, ஹாஸ்டல் சேர்த்தாச்சு, ஒரு மாசத்துக்கு பிரச்சனை இல்லை, அவ வரும்போது பாத்துக்கலாம், நம்ம வேலைகளை நம்ம. ஆனா இன்னைக்கு அந்த இடங்கள்லயே பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு முதல்ல பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு. பொள்ளாச்சியில் என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். சந்திரலேகா மூஞ்சில யார் ஆசிட் விட்டு அடிச்சதுங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் திமுக தரப்புலேருந்து முன் வைக்கிறாங்க. இப்போ வாச்சாத்தி விஷயங்கள் வரைக்கும் பேசுறாங்க. தாவேக்கால இணைந்த செங்கோட்டையனை வச்சு சொல்றாங்க, அன்னைக்கு பெண்களுக்கு எதிரான, அதுவும் பழங்குடியின பெண்களுக்கு எதிரான நடந்த ஒடுக்குமுறைகள் என்ன அப்படிங்கிறத கேள்வியா கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது திமுக மட்டுமே நடக்குதுன்னு நம்ம சொல்லிட முடியும். இவங்க அதெல்லாம் பேசினாங்கன்னா நான் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் பேசலாமா? இப்படி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் எவ்வளவு வேணா. பொள்ளாச்சி விவகாரம்ன்ற ஒன்றை தாண்டி இவங்களால எதுவும் பேச முடியாது. பொள்ளாச்சி விவகாரம்ன்றது என்னது? தனிப்பட்ட ஒரு சிலரை சார்ந்த விவகாரம். அதிமுகவை சார்ந்த அதிமுக விஷயத்தை இருங்க, அன்னைக்கு தான் அது அதிமுக நாங்க அடிச்சுட்டு வந்து எடுத்துட்டோமே. நீங்க இன்ன வரைக்கும் ஞானசேகரன் எடுத்தீங்களா? குற்றம் சாட்டப்பட்டவர் அதிமுகவில் இருந்தவர். ஒரு நடிகை உங்களுடைய அமைச்சரவையில் இருந்த மணிகண்டன் மேல பாலியல் புகார் கொடுத்தார். ஜெயலலிதாவோட அமைச்சரவையில் இருந்த மணிகண்டன் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அப்படி இருக்கும்போது திமுக நிர்வாகிகள் இதெல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன்னா இப்படி தனிப்பட்ட தாக்குதல்கள் மூலமா நடிகை கொடுத்தாரா, யார் கொடுத்தாரா, நான் 1000 குற்றச்சாட்டுகளை சொல்வேன். நான் தனிப்பட்ட ஒருத்தருடைய விஷயங்களை நம்ம இங்க வந்து பேசுறது தேவையில்லை. இன்னைக்கு நாம ஆகச்சிறந்த டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னு நான் முதல்ல உங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுத்தேன். எங்கேயும் ஒரு சமூகம் என்று இருந்தால் 1-2 பிரச்சனைகள் இருக்கும். ஆனா பிரச்சனையே எப்பவுமே இருக்கும்னா அது திமுக ஆட்சி. பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இருக்காது, அவமரியாதை செய்யப்படுவார்கள். சட்டமன்றத்திலேயே ஒரு அமைச்சர் சேலையை பிடித்து இழுப்பாருன்னா அது அங்கேயே தொடங்கலாம். அப்படின்னா நீங்க சொன்னீங்க இந்த பொள்ளாச்சி விவகாரம்னா அதுல தனிப்பட்ட விவகாரம். யாரோ பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க, தெரிந்த நண்பர்கள், யாரோ ஒரு பொண்ணு ரோட்ல போயிடும்போது எப்படி ஒரு கோவையில ஒரு சட்டக்கல்லூரி மாணவிக்கு நடந்ததோ, இல்ல இங்க ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்ததோ, அண்ணா நகர்ல ஒரு சிறுமி போக்சோ வழக்குல பாதிக்கப்படுகிறார், அவர் கற்பழிக்கப்படுகிறார். இங்க இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமா? முதல்ல சொல்லுங்க. இந்த கல்லூரி விவகாரங்கள் எனக்கு மட்டும் இவ்வளவு குறுக்கீடுகள் இருக்கு. கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். நீங்க இருங்க, நீங்க வேர்டிக்ட் தான், ஜட்ஜ் தான், நான் ஒத்துக்கிறேன். நீங்க அதுக்கான நேரத்தை எனக்கு கொடுங்க, நான் பேசிடுறேன் விஷயங்களை, அதுக்கப்புறம் அவங்க பதில் சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். எல்லாத்துக்கும் சேர்த்து மக்கள் பதில் சொல்வார்கள். 2026 என்டிஏ கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சரா வருவார்ன்றது மக்கள் தயாராயிட்டாங்க. அதே போல ஒரு நிமிஷம் இந்த விஷயத்துல இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பெண்களுக்கான வன்கொடுமை நடக்கக்கூடிய விஷயங்கள்லயே எவ்வளவு கேவலமான ஒரு விஷயமாக, எவ்வளவு மட்டரகமான அரசாங்கம், எவ்வளவு இன்காம்பிட்டன்ட் இன்எஃபிஷியன்ட் கவர்மெண்டா இது இருந்திருந்தா இப்படி நடந்திருக்கோன்றதுக்கு ஆகச்சிறந்த உதாரணமா ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க போட்டா போட்டுங்க, கட் பண்ணிக்கோங்க, அது வேற விஷயம். அதாவது நான் சொன்னல இந்த எவ்வளவு கேசஸ் பதிவாயிருக்குன்னு. இந்த போக்சோ கேசஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலே பாத்தீங்கன்னா 2024-25 8998 வழக்குகள் போக்சோ கேசஸ் தமிழ்நாட்டில் மட்டும் பதிவு. எந்த காலத்திலேயாவது நீங்க வன்புணர்வு கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலியல் வன்புணர்வு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வரைக்கும் கூட்டு பாலியல் வன்புணர்வு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு குழந்தையை 4-5 பேர் சேர்ந்து சீரழிக்கும் முறை. நீங்க ஒரு
கோவையில ஒரு சம்பவம் நடந்தது எங்க ஆட்சியில அம்மா இருக்கும்போது. முஷ்கின் ஒரு குழந்தைய அது 2010 கலைஞர் கருணாநிதி தலைமையிலான இருக்கும்போது ஒரு ஆட்சியில. சம்பவம் நடந்தது. முஸ்கான் ரித்திக். அப்புறம் அதுக்கப்புறம் வந்த பின்னாடி அம்மா இருக்கும்போது என்ன பண்ணாங்க, உடனடியா எங்க ஆட்சியில அந்த மாதிரி நடக்கும்போது உடனடியாக நடவடிக்கை. இப்படி 4 பேர் மேல நடவடிக்கை எடுத்து அந்த விஷயத்துல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் சிறுவனா இருந்த காலம் அது. ஒருத்தரை சைலேந்திர பாபு என்கவுண்டர் பண்ணாரு, இன்னொருத்தருக்கு சிறை தண்டனை கிடைச்சது அப்படிங்கிறத வரலாறு. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் அது நடக்கல, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில நடந்தது அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டு. இன்னைக்கு நிலவரம் என்ன? இன்னைக்கு பல்லாவரத்துல இருந்து ஒருத்தர் அந்த அம்மாவையும் சேர்த்து ரெட்டை கொலை பண்ணாரு, ஈஸியா வெளியில வந்திருக்காரு. என்ன அதுக்கு காரணம் சொல்லியிருக்கீங்க கோர்ட்ல? நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் சரியா சமர்ப்பிக்க முடியல. எப்படி சார் ஒரு போலீஸ்க்கு இன்னைக்கு ஆதாரமா ஆண்ட்ராய்டு போன் சிசிடிவி ஃபுட்டேஜஸே போதும் சார், அதை கூட சரியா எடுக்க முடியலன்னா காவல்துறை எந்த லட்சணத்தில் செயல்படுகிறது? டிஜிபி இருந்தா தானே காவல்துறை செயல்படும். டிஜிபியை கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக ஒரு முதலமைச்சரால் போட முடியவில்லைன்னா என்ன காரணம்? எத்தனையோ பிரஸ் மீட் வராரு, எத்தனையோ சட்டமன்றத்துக்கு வராரு முதலமைச்சர். இது வரைக்கும் 1000 தடவை நாங்க கேட்டு மீடியாக்கள் கேட்குமோ கேட்காத எங்களுக்கு தெரியல, அவங்க எதற்காக அமைதியா இருக்காங்கன்னு. எங்ககிட்ட கேட்கிற கேள்விலாம் நீங்க உதயநிதி கிட்டையும் முதலமைச்சர்ட்டையும் கேட்க மாட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சட்டமன்றத்துல நாங்க எங்களுக்கு டைமே தரல, வெளிநடப்பு பண்ணுங்க, நீங்க போய் எங்களுடைய எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களை தூக்கிட்டு வந்து வெளியில போட்டா கூட நாங்க கேள்வி கேட்டோம். டிஜிபியை இது வரைக்கும் ஏன் போடல? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் பல 100 முறை கேள்வி எழுப்பி விட்டார். அவர் கேட்ட விஷயங்கள்ல 10% அவர் காதுல வாங்கியிருந்தாருன்னா கூட இன்னைக்கு டிஜிபியை போட்டிருக்கணும்ல. அப்புறம் காவல்துறை எப்படி ஒழுங்கா செயல்படும்? எப்படி போய் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணுவீங்க நீங்க எல்லா விஷயங்களையும்? இந்த போக்சோ விஷயத்துல அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டார், இல்ல சிறுமி பாதிக்கப்பட்டார். இதுதான் நான் ஒரு முத்தாய்ப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். அங்க போக்சோ கேஸ் போது அம்மா அப்பா போய் கொடுக்குறாங்க. என்ன பண்ணிருக்கணும்? ஒன்னும் நடவடிக்கை எடுக்கணும், இல்ல விசாரணை பண்றேன்னு சொல்லியிருக்கணும், இல்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இது எதுவுமே சென்னையின் மையப்பகுதி அண்ணா நகர்ல, முதலமைச்சர் வீட்டுக்கும் இதுக்கும் ஒன்றும் ரொம்ப தூரம் கிடையாது. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா நீங்க அந்த அம்மாவையும் அப்பாவையும் நிர்வாணப்படுத்தி, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன அம்மாவையும் அப்பாவையும் நிர்வாணப்படுத்தி தாக்குகிறார்கள். இது கோர்ட்டுக்கு தன்னால அவங்க அதை சூமோட்டவா தன்னிச்சு அந்த வழக்கை எடுத்து அவங்க சிபிஐ என்கொயரிக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்புறம் ஒரு குழு அமைக்கிறாங்க. முதலமைச்சர் ஏன் அதை தடுக்கிறாரு? சிபிஐ என்கொயரி வேண்டாம், எங்களுக்கு ஸ்டே கொடுங்கன்னு சொல்றீங்க. அது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கா இருந்தாலும் இப்படிதான், அண்ணா யூனிவர்சிட்டி கொலை வழக்கா இருந்தாலும் இப்படிதான், அஜித் லாக்அப் டெத்தா இருந்தாலும் இப்படிதான். எத்தனை லாக்அப் டெத்து, எத்தனை நீட் மரணம் இது வரைக்கும்? 16, 24 ஏறிட்டே போகுது. முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரா? கவர்னன்ஸ் ஒன்று இருக்கா? போலீஸ் துறைன்னு ஒன்று இருக்கா? இப்படி கோர்ட்டே ஒரு விஷயத்தை வெளியில எடுக்கும்போது நீங்க அதுக்கு எல்லாமே என்ன பண்றீங்க? நீங்க உடனே ஓடுறீங்க, சிபிஐ என்கொயரி வேண்டான்றீங்க. ஒரு நல்ல அரசு என்ன பண்ணிருக்கணும்? பெண்கள் பாதுகாக்கிற அரசு இதானா? ஏன் வேண்டான்றீங்க சிபிஐ என்கொயரி? யார் இருந்தா என்ன? அப்ப இந்த வேலைகள் எல்லாம் செய்தவன் அக்யூஸ்ட் மொத்தம் திமுக காரனா? அப்போ எதை காப்பாற்ற துடிக்கிறார் முதலமைச்சர்? யார்கிட்ட ஓட்டு கேட்டு எதுக்காக வந்தீங்க நீங்க? அது ஆகச்சிறந்த உதாரணம் சொல்லிட்டேன். போக்சோக்கே நான் ஒரு கோர்ட்டே சொல்லி கோர்ட்டே சிபிஐ என்கொயரி போடும்போது முதலமைச்சர் யாரை காப்பாற்ற இதையெல்லாம் ஒரு வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறீங்க. எதுக்கு ஸ்டே கேட்கறீங்க? அப்பவே தெரிஞ்சுக்கோங்க எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு இவங்க ஆட்சியின் லட்சணத்தை. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? வருவாங்க 1000 பொய் காரணங்கள் சொல்லுவாங்க. அப்படி இருந்தது, இப்படி இருந்தது. எங்க ஆட்சியில ஒரு தனிப்பட்ட பொள்ளாச்சி எடுத்துட்டு பேசக்கூடியவர்கள் அந்த காவல்துறை அதிகாரிகளை தான் இன்னைக்கும் நீங்க காப்பாத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எத்தனாயிரம் வழக்குகள் பதிவாயிருக்கு சட்டமன்றத்துல. லாஸ்ட் சட்டமன்றத்துல இவங்களே கொடுத்த அறிக்கை அது. பெண்களுக்கு எதிராக 55% குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. பாலியல் குற்றங்கள் போக்சோல இருந்து ஹராஸ்மெண்ட்ல இருந்து எல்லாமே அதிகரிச்சிருக்குன்றது இவங்க கொடுத்த விஷயங்கள் எல்லாமே. சரியா? இவங்க கொடுத்ததுதான். நாங்க கொடுத்த டேட்டா கூட அப்புறமா வச்சுக்கோங்க. இவ்வளவு கொடுத்திருக்கக்கூடியவர்கள் என்ன செய்திருக்கீங்க? அப்ப பெண்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்? குறைந்தபட்சம் பெண்கள் பாதுகாப்பையே உறுதிப்படுத்த முடியாதவர்கள் அப்புறம் அரசியல்ல இவங்க என்ன பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க? எல்லாத்தையுமே சாதித்து காட்டியவர்கள் நாங்கள். இனியும் 100% அதை சாதிச்சு காட்டுவோம். நன்றி, வணக்கம். ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம், பாஷா படத்துல ரஜினியை கைத்துல கட்டி வச்சு அடிக்கிற மாதிரி உங்க மேலதான் எல்லா குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பதிலுக்காக இந்த அரங்கம் காத்திருக்கிறோம். ரெட் நூல் நங்கை மூலமாக தமிழக மகளிரை பற்றி, தமிழ்நாட்டின் தமிழச்சிகளை பற்றி யோசிப்பதற்கான ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிகரமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த 5 ஆண்டில் மகளிரின் உயர்வு எப்படி இருக்கிறது, மகளிரின் வாழ்க்கை எப்படி சிறந்திருக்கிறது என்பதையெல்லாம் உறக்க பேசுவதற்கான ஒரு களத்தை நம்முடைய ரெட் நூல் நங்கை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது என்பது நன்றிக்குரிய ஒரு விஷயம். பொதுவாக இந்த மாதம் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த குரல் ஆரம்பித்து விட்டது தமிழ்நாட்டில். என்னன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தான் மீண்டும் முதல்வராக வேண்டும், நீங்கள் தான் 2.0க்கு மீண்டும் தலைமை ஏற்க வேண்டும், நீங்கள் தான் எங்களுடைய முதல்வராக மீண்டும் வர வேண்டும் என்பதாக தமிழ்நாட்டின் தாய்மார்கள் வாழ்த்தொலியை எழுப்பி கொண்டிருந்தார்கள். காரணம்,
கடந்த அந்த ஜனவரி மாத பொங்கலில் நம்முடைய முதல்வர் அவர்கள் மகளிருக்கு கொடுத்த அந்த பொங்கல் சிறப்பு தொகை என்பதை நிச்சயமாக சொல்லலாம். பொங்கல் எல்லா வருஷமும் வரும் ஜனவரி 15, ஆனா இந்த வருஷம் மட்டும் கொடுத்திருக்கிறோம்னா தேர்தல் சீசன் காரணமாக. தேர்தல் சீசனுக்காக உழைப்பவர்கள் திமுக காரர்கள் இல்லை இருந்தது. இன்னைக்கும் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு 2 லட்சம் கோடி நீங்க வருஷத்துக்கு கடன் மட்டுமே வாங்குறீங்க அப்படின்னு. ஆமா, இப்படி கடன் வாங்கி தான் செய்யணும்னு அதிமுகவும் செஞ்சிருக்கும் தானே கடந்த அந்த காலத்துல. கடன் வாங்கி செய்தது என்னவெல்லாங்கிறத நான் பேசுறேன். 2 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறோம் என்றால் யாருமே போய் தமிழ்நாடு அரசு ஒரு வங்கிக்கு போய் எங்களுக்கு கடன் கொடுங்கன்னு கேட்டா கொடுக்காது. எந்த அரசுமே கொடுக்காது, எந்த வங்கியும் கொடுக்காது. அதற்கான அளவீடுகள் இருக்கு, அதற்கான தரவுகள் இருக்கு. அதை நீங்கள் ஃபுல்ஃபில் செய்தால்தான், நிறைவேற்றினால்தான் அந்த தொகை உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்தியாவின் பிரதமர் அவர் கட்டுறாருல்ல பாலங்கள், அப்புறம் குடிநீர் தொட்டிகள், சாலைகள், இதெல்லாம் அவங்க கடன் வாங்கி கட்டிட்டு மறுநாள் பார்த்தா உடஞ்சி விழுது, மறுநாள் பார்த்தா சாலையெல்லாம் பிஞ்சு தொங்குது, அப்புறம் தண்ணீர் தொட்டியெல்லாம் வெயிட் தாங்காம கீழே விழுது. நம்ம இதுலயும் திருவண்ணாமலையில் நடந்ததா எனக்கு ஒரு ஞாபகம். ஒரு பாலம் இடிந்து விழுந்தது. ஒரு பாலம் இடிந்து விழுந்தது. நீங்க சொல்றீங்க ஒரு பாலம் இடிந்து விழுந்தது. சொன்னாரு. இந்த விஷயத்தை தான் நம்ம பெருசா சொல்றோம், இந்த மகளிர் உரிமை தொகையை. அதுவே ஒன்றிய அரசு, உங்க பாஷையில சொல்லணும்னா ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிதிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவ்வளவு நாள் அப்ப எங்களை மாநில அரசு தான் கொடுத்ததுன்னு ஏமாத்துனீங்களா? சரி தம்பி, மீதி பேர்லாம் பேசும்போது வணக்கம் சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் பேச விட்டீங்க. நான் வணக்கம் சொன்ன உடனே நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அந்த சமத்துவமான வாய்ப்பை முதல்ல கொடுங்க. எங்களோட கருத்தை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்கலாம். சரியா? முதல்ல நம்முடைய தமிழ்நாட்டில் 2021 எங்களுடைய தலைவர் முதல்வராக பதவி ஏற்ற பின்பு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த திட்டங்கள், அதன் மூலமாக மகளிருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த மறுமலர்ச்சியான வாழ்க்கை, இதையெல்லாம் பற்றித்தான் பேசணும். ஏன்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த தலைப்புல தலைமைத்துவ வாய்ப்புகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கீங்க. 33% இடஒதுக்கீடு இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, கல்வி வேலை வாய்ப்பு இருக்கு, அதிகார பதவிகள் இருக்கு, உடல் நலம் இருக்கு, சொத்துரிமை இருக்கு, சமூக சமத்துவம், இத்தனை விஷயங்களையும் நீங்க பேச சொல்லியிருக்கீங்க. ஆனா பேசினவங்க எல்லாருமே இந்த கிராமத்துல எல்லாம் பிலாக்கணம் பாடுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி பிலாக்கணம் பாடிட்டு போயிருக்காங்களே தவிர கன்ஸ்ட்ரக்டிவாக இந்த தமிழ்நாட்டு மக்களின் மகளிருக்கு ஏற்றதை போல் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், இவர்களுடைய கூட்டணி என்ன செய்ய போகிறது, அதையெல்லாம் பேசவே இல்லை. எஸ் மேம். முதல்ல இந்த மாதிரியான இலவசங்கள் அதை பற்றி எல்லாருமே பேசினாங்க. பொதுவாக நார்டிக் மாடல் அப்படின்னு ஒன்று, யூனிவர்சல் வெல்ஃபேர் மாடல் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா. யூனிவர்சல் வெல்ஃபேர் மாடல் அதோட அர்த்தம் என்னன்னு பேசுகிறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுக்கோங்க. அவங்க அதை தெரியாமையே பேசிட்டு இருக்காங்க. இது என்ன இலவசம், இது என்ன ஓசி, இது என்ன விலைக்கு வாங்கிடுவாங்களா பெண்களுக்கு ரூபாயை கொடுத்தா, அப்படியெல்லாம் பேசினாங்க. அவங்க பேசினதை நான் குறித்து வச்சிருக்கேன். அவங்க தான் பேசினாங்க, பெண்களை இப்படி ரூபா கொடுத்து விலைக்கு வாங்க முடியுமான்னு. அவ்வளவு கொச்சைப்படுத்த தேவையில்லை. தமிழ்நாட்டு பெண்கள் அறிவாளிகள், தமிழ்நாட்டு பெண்கள் வல்லமை வாய்ந்தவர்கள், தமிழ்நாட்டு பெண்கள் யாருக்கும் விலை போகாதவர்கள். இந்த தமிழ்நாட்டு அரசு பின்பற்றுகின்ற இத்தனை திட்டங்களையும் கொள்கை திட்டங்களையும் பிஜேபி அரசு காப்பி அடித்து 20 மாநிலங்களில் செயலாற்றி கொண்டிருக்கிறது. யாருக்குமே தாய்மொழியாக இல்லாத சமஸ்கிருதத்துக்கு 2000 சொச்சம் கோடியை ஒன்றியம் ஒதுக்குகிறது. ஆனால் 8 கோடி மக்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், உலகெங்கிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள். அத்தனை தமிழர்கள் பேசக்கூடிய தமிழ் மொழிக்கு எந்த வித 140 கோடி தான் கொடுக்கிறது 10 ஆண்டுகளாக. அப்படின்னா இது மிகப்பெரிய அநீதி இல்லையா? தாய்மொழிக்கான அநீதி இல்லையா? கை தூக்கி விட வேண்டிய நிலையில ஏன் கை தூக்கி விடணும்? அது தெய்வத்தின் மொழின்னு இல்ல கொண்டாடுறீங்க. தெய்வத்தின் மொழியை யாராவது கை தூக்கி விடணுமா? தெய்வத்தை யாராவது கை தூக்கி விடணுமாப்பா? தெய்வத்தை கை தூக்கி விடுற அளவுக்கு நீங்க வல்லவர்களா? யூ ஆர் ஆல் மியர் மார்டல்ஸ். அதை முதல்ல நினைவில் வச்சுக்க சொல்லுங்க, மார்டல்ஸ். மிக சமீபத்தில் 14 வயது குழந்தைகள், பெண் குழந்தைகள் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பு சிகிச்சை அல்லது அந்த ஊசியை, அந்த மருந்தை தமிழ்நாடு அரசு அத்தனை பெண் குழந்தைகளுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் கொடுத்தது. எவ்வளோ பெரிய மேசிவ் ஸ்கீம்! இதன் மூலமாக இந்த 14 வயசு குழந்தை நாளைக்கு போய் ஓட்டு போடுமா? அப்போ இந்த 14 வயசு குழந்தைய விலைக்கு வாங்கிட்டோமா? இல்லையே. அவளுடைய சுகாதாரம் என்பது யூனிவர்சல் கோடு. அதை காப்பாற்றுகிறது தமிழ்நாடு அரசு, அதை காப்பாற்றுகிறவர் நம்முடைய முதல்வர். இப்படி பாருங்க. அதனால எதுக்குமே நான் இலவசம் என்கின்ற வார்த்தையை கொச்சைப்படுத்தாதீர்கள். அதன் மூலமாக நீங்கள் ஒரு யூனிவர்சல் மாடலை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறீர்கள். அடுத்தது இந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்டது பொங்கல் டைம்ல லான்ச் பண்ணாங்க. அதுதான் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பு சிகிச்சை, தடுப்பு ஊசி, தடுப்பு மருந்து, அதை கொடுத்தவர்கள்.
இத்தனை பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே அதான் நான் சொல்ல வரேன். டிவிகேல இருக்கிறவங்களுக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. பேப்பர் படிக்கிறது இல்லை, நியூஸ் பார்க்கறது இல்லை, எதையுமே பார்க்கறது இல்லை. அவங்க தலைவர்னு சொல்ற அந்த நடிகர் வந்து ஒரு 2 நிமிஷம் பேசுவார், உடனே அதுல புலகாங்கிதமாகி கைதட்டி இவர் தான் எங்களை காப்பாற்ற போகிற பெருந்தலைவர்னு கொண்டாடிட்டு இருப்பாங்க. நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னோம். காங்கிரஸ் ஆட்சி வரும்போது நாங்கள் நிச்சயமாக ரத்து செய்வோம்னு. இப்ப நீங்க அதை வச்சு எங்கள் கேலியும் கிண்டலும் செய்யற ஒரு தொனி இருக்குல்ல, அப்போ நீங்கள் கூட்டணியை அமைத்து கொண்டும் கூட அந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்கு, அவர்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கிறார்கள். ஏன் நீங்க இப்போ ஒரு வார்த்தை பிரதமர்கிட்ட சொல்லுங்களேன், இந்த நீட் தேர்வை நீங்க ரத்து செய்தாதான் நாங்க கூட்டணிக்கு ஒத்துப்போன்னு சொல்லுங்களேன். அதையே பண்ண முடியல. கோர்ட் ஆர்டர்ங்கிறதெல்லாம் எத்தனையோ மாத்தியாச்சுமா. தம்பி இது என்னது? நான் பேசும்போது கூட எல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் இவ்வளவு நேரமா எழுதி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். தம்பி அவங்களை எழுதி வைக்க சொல்லுங்க, அவங்களை எழுதி வச்சுக்க சொல்லுங்க, அவங்கள கேட்க சொல்லுங்க. இல்லன்னா நான் இப்படியே வாக் அவுட் பண்ணேன். நிதானமாவே கையாளலாம், நீங்க பேசுங்க. நடுவுல எல்லாரும் பேசிட்டே இருக்காங்களே, வார்த்தைக்கு வார்த்தை. அந்தம்மா அங்க உட்காந்துக்கிட்டு சந்தேகம் கேட்கறாங்க, இவங்க கேள்வி கேட்கறாங்க. விஜயதாரணி அக்கா தான் அமைதியா உட்காந்துருக்காங்க, நீங்களும் அமைதியா உட்காந்துருக்கீங்க. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கேட்கறாங்க, நீங்க பேசுங்க மேம். நான் பேசவா இவங்கள பேச? நீங்க பேசுங்க மேம், நீங்க பேசுங்க. 3 பேருக்கும் நான் பதில் எழுதி வச்சிருக்கேங்கிறப்போ பேசவே விடலைன்னா எப்படி? நீங்க பேசுங்க மேம். நீட் தேர்வை பத்தி டிவிகேல இருந்து வந்த சகோதரி ரொம்ப அக்கறையா கேட்குறாங்க. அவங்களுக்கு உலகமே தெரியலப்பா, அதை தான் நான் சொல்ல முடியும். நீட் தேர்வில் நாங்கள் சட்ட போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். காங்கிரஸோடு எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது முதல் கையெழுத்தாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற அந்த வாக்குறுதியை நாங்கள் கொடுத்தோம், மறுக்கவே இல்லை. ஆனால் இனிமேலும் வாய்ப்பு வரும், எங்களுக்கும் இந்தியாவை ஆளுகின்ற வாய்ப்பு வரும். அப்படி நடக்கின்ற காலம் வரைக்கும் இந்த பிஜேபி என்கின்ற டைரண்ட், ஒரு அரக்கன், இந்திய இளைஞர்கள் மீது இப்படியாக ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யும் போது, நீங்களே சொன்னீங்க என்டிஏன்னு, நேஷனல் டெஸ்டிங் அகாடமி என்பது தனியார் நிறுவனம். ஒரு இவ்வளவு பெரிய தேர்வை ஒரு தனியார் நிறுவனம் நடத்துது, அதை பத்தி கூட நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஒரு அரசு தேர்வு, ஆனால் தனியார் நிறுவனம் நடத்துது. அவங்க எப்படி நடத்துறாங்க? அங்க பங்கேற்க வருகின்ற குழந்தைகளை காலையில 7 மணிக்கே வா, உன்னோட மெட்டி, உன்னோட செயின், உன்னோட மூக்குத்தி, உன்னோட ஊக்கு, உன்னோட துப்பட்டா, உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போடு என்பதாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா? இதையெல்லாம் கேட்டு நாங்கள் எங்களுடைய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்காக, தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம்னு சொல்ல திராணி இல்லை, துணிச்சல் இல்லை. இவங்க வேற என்னத்தை பேச வந்திருக்காங்க? அதை விட அந்தம்மா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, உலகத்துல என்ன நடக்குது, நீட்டுக்கு என்ன பண்றோம், இலவச பேருந்துக்கு என்ன பண்றோம், அல்லது கருப்பை வாய் புற்றுநோய்க்கு என்ன பண்றோம், எதுவுமே தெரியாம ஒரு கொக்கோனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு, ஒரு பபிள்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இதை ஒரு கட்சின்னு வேற நான் பேச வந்துடுறாங்க இவங்கெல்லாம். முதல்ல விஜயதாரணி அக்காக்கு பதில் சொல்லிடுறேன். அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க, திமுக ஒழியணும் அப்படின்னு. அவங்கள முதல்ல செக் பண்ணிக்க சொல்லுங்க. ஏன்னா ஏதாவது நீதிபதி பார்த்துட்டு ஒழியணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னா ஒழிக்கணும் அப்படின்னாங்க, திமுகவே ஒழிக்கணும் அப்படின்னாங்க. எங்களுடைய துணை முதலமைச்சர், வல்லமை வாய்ந்த இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெங்கு மலேரியாவை போல் இருக்கக்கூடிய சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்ன உடனே அது ஜெனோசைடு அப்படின்னு இப்போ ஒரு நீதிபதி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி திமுகவை ஒழிக்கணும் அப்படின்னு அக்கா சொல்றாங்க. அப்ப திமுகவுக்காக வாக்களித்த, திமுகவை எங்களுடைய கொள்கையாக வைத்திருக்கின்ற, திமுகவை எங்களுடைய வாழ்வியலாக வைத்திருக்கின்ற தமிழர்களை ஒழிக்கணும்னு அக்கா சொல்றாங்களா? அப்படி ஒரு பார்வை இருக்குல்ல. அதனால அக்காவை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. மிக முக்கியமா ஆதிதிராவிடர் நிதியை வைத்துதான் இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. மேம் இன்னொன்னு கூடுதலா அவங்க ஆதிதிராவிடர் நிதின்னு மட்டும் சொல்லல, அவங்க தரக்கூடிய நிதியில தான் நீங்க மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க. அதற்குமே நீங்க விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி இருக்குல்ல, அதை வைத்துதான் ஒன்றியமே பிழைத்து கொண்டிருக்கிறது. ஒன்றியமே நமக்கு என்ன நிதி கொடுக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? கல்வி நிதி கொடுக்குதா, இல்லை இந்த மாதிரி ஜல்ஜீவனுக்கு நிதி கொடுக்குதா, இல்லை அந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அதுக்கு நிதி கொடுக்குதா? எல்லாமே பெரும்பான்மை நிதி நம்முடைய தமிழ்நாடு அரசு தானே கொடுக்குது. 75%, 80% நாம் தான் நிதி கொடுக்குறோம். நீ ஊமிய கொண்டு வா, நான் நெல்லை கொண்டு வரேன், ஊதி திங்கலாங்கிற மாதிரி அவர் ஊமிய கொண்டு வருவாரு, நாங்க நெல்லை கொடுப்போம். ஆனா பிரதமர் படத்தை போட்டுக்கணும். இப்படித்தானே அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நிதிங்கிறத சொல்லுங்க. டெவல்யூஷன் ஆஃப் அந்த ரெவென்யூ அதை சரியா பண்றாங்களா? ஒரு இணக்கமான அரசு இங்க இருந்தா எல்லாமே நாங்க கேட்டு வாங்குவோம்னு அதிமுக தரப்புல சொல்றாங்க. தாவேகா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்படி பம்ம மாட்டேன், நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்,
ஒன்றிய அரசை நோக்கி நான் குறை சொல்ல மாட்டேங்கிற ஒரு விமர்சனத்தை உங்க மீது வைக்கிறாங்க. அன்னைக்கு பிரதமர் கூட இதுதான் சொன்னார் பேசும்போது, இணக்கமான அரசு அமையும் போது டபுள் இன்ஜின் சர்க்கார் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த வார்த்தை இணக்கமான அரசுங்கிறது அடிமையான அரசுன்னு அவர் மீன் பண்றார். அடிமையான அரசு. ஏனென்றால் அந்த கடந்த அதிமுக ஆட்சியில் அவர்கள் அடிமையான அரசைத்தான் நடத்தினார்களே தவிர இணக்கமான அரசை நடத்தவில்லைங்கிறதுக்கு நிறைய சாட்சி இருக்கு. நீட் எக்ஸாமுக்கு கையெழுத்து போட்டது, உதய் மின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது, அப்புறம் CAA அதற்கு இவர்கள் உடந்தையாக இருந்து தமிழ்நாட்டின் தொப்புள் கொடி சொந்தங்களுக்கு எதிராக அவர்கள் நிலைப்பாட்டை எடுத்தது எல்லாமே அந்த அடிமைத்தனமான அரசு தான். இணக்கமான அரசு இல்லை. இணக்கமான அரசு என்றால் முதுகெலும்பை விட்டுவிட வேண்டும் என்ற அர்த்தமா? முதுகெலும்போடு நாங்கள் எங்கள் கொள்கை பிடிப்போடு இருப்போம். அதைத்தான் நம்முடைய முதல்வர் செய்து கொண்டிருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அந்த மகளிர் உரிமை தொகை, அது நிதி ஒன்றிய நிதி அப்படின்னு சொல்றீங்க. ஒன்றிய நிதியாக இருந்தாலும் அது யாருக்கு செல்ல வேண்டியது? OBC SC ST இவர்களுடைய நலனுக்கான நிதி. அப்படி என்றால் அதை கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. நீங்கள் ஒன்றியத்தில் இருப்பவர்கள் BJP அரசு அதிமுக EWS என்ற ஒன்றை கொண்டு வந்ததில்லை. அதுதான் உண்மையில் மக்களுக்கான அநீதியை தவிர யாருக்கு சென்று சேர வேண்டுமோ பழங்குடி மலைவாழ் மக்களுக்கான நிதியை அவர்களுக்கு கொடுக்கலாம். மகளிர் உரிமை தொகையில் பெரும்பாலும் பெறுவது அவர்கள் தானே. அந்த 3% மக்களா பெறுகிறார்கள்? முகத்தில் பிறந்தவர்களா பெறுகிறார்கள்? இல்லையே. அப்படிங்கிறப்போ ரேஷன் கார்டு வச்சிருந்தோ தான் வாங்குறாங்க. அப்படிங்கிறப்ப அவர்கள் யாரு? இந்த பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மலைவாழ் மக்கள் தானே அதிகமா இருக்காங்க. அதனால அவர்களுக்கு கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. கோடைக்கால சிறப்பு தொகுப்புங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஆமா, எல்லா வருஷமும் மே ஜூன் ஏப்ரல்ங்கிறது வெயில் காலம் தான். இந்த வருஷம் மட்டும் என்ன புதுசா இந்த கோடைக்கால சிறப்பு தொகுப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கே அதுக்கு பதில் வந்துடுச்சு. காலங்கள்ல கொடுப்போங்கிறது நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துல எடுத்துட்டாங்க. அந்த நீதிபதியே கேட்கிறார், இந்த மாதிரி இலவசங்களால் எங்களுடைய நிதி பாழாகிறது, எங்களுடைய வரி பாழாகிறது அப்படின்னு அதை கேஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதைத்தான் எங்களுடைய தலைவர் முன்கூட்டியே உணர்ந்து, நீங்கள் அடுத்தது கை வைக்க போவது, அடுத்தது தமிழ்நாட்டு பெண்களின் நிதியை நிறுத்தப் போகிறீர்கள், மகளிர் உரிமை தொகையை இல்லாமல் ஆக்கப் போகிறீர்கள், மகளிருக்கான அந்த விடியல் பயணத்தை நிறுத்தப் போகிறீர்கள், அதனால் முன்கூட்டியே உணர்ந்து எங்களுடைய தலைவர் இதை செய்து விட்டார் என்கின்ற அந்த பொறுமல் இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. திமுக ஆட்சியில குறிப்பா மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆமா, எங்களுக்கும் ஆசை தான் அதையெல்லாம் பண்ணணும்னு. அக்கா விஜயதாரணியும் சகோதரி சசிரேகாவும் கூட்டணியில் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமா முதல்ல புதுச்சேரியில் அதை அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்களேன். புதுச்சேரியில் தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, கடைக்கு கடை, பக்கத்தில் 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 இருக்கு மதுக்கடைகள். இங்கேருந்து எல்லா ஊர்லேருந்தும் அங்கே போய் குடிச்சிட்டு வராங்க. அப்படிங்கிறப்போ அங்கே முதல்ல அந்த மதுக்கடையை நிறுத்த சொல்லுங்களேன். அப்புறம் நம்மளும் நிறுத்திடலாம். ஏன்னா அங்கே ஒரு போல்டு ஸ்டெப் எடுத்தாச்சு, நாங்களும் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்களும் செய்யலாம். அப்புறம் விஜயதாரணி அக்கா சொன்னாங்க, NDA கூட்டணிக்கு நாங்கள் உதவியாக அவர்கள் மனம் விரும்பும்படி உறுதியாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. அதுவே நடந்துட்டு தானப்பா இருக்குது. போன வருஷம் அந்த கூட்டணி அமைக்கப்பட்டது. அப்போ நான் முதல் நாளே சொன்னேன், இனிமேலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் 1 வருஷத்துக்கு நிம்மதியாக தூங்குவார், நிம்மதியாக சாப்பிடுவார். ஏன்னா அவர் வீட்டு வாசலுக்கு ED ரெய்டு வராது, IT ரெய்டு வராது, CBI ரெய்டு வராது. அதனால் நிம்மதியாக தூங்குவார். அதுதானே அவர்கள் எதிர்பார்க்கிற உறுதுணை, அவர்கள் எதிர்பார்க்கிற உதவி, அவர்கள் எதிர்பார்க்கிற மனம் விரும்பும் செயல். அதைத்தான் அவங்க செய்கிறாங்கங்கிறத ஓப்பனாக. இப்போ ஏன் வரல CBI? அதை தவிர அவங்க ரஞ்சனி அவங்க சொன்னாங்க, இவர்களுடைய தலைவர் பேசியதால் தான் மகளிர் உரிமை தொகை கொடுத்து விட்டார் எங்களுடைய தலைவர். இன்னொன்னையும் சேர்த்து சொல்லுங்கம்மா, உங்களுடைய தலைவரை பார்த்து தான் ஆங்கிலேயன் இந்தியாவுக்கே விடுதலை கொடுத்தான். அவரை பார்த்து பயந்து போயிட்டான். அப்புறம் அவரை பார்த்து பயந்து தான் மூட்டை கட்டிட்டு இங்கிலாந்துக்கு ஓடிட்டான். அவரை பார்த்து பயந்து தான் அமெரிக்கா இந்தியாவோட டீல் போட்டிருக்கு. அவரை பார்த்து பயந்து தான் ரஷ்யா குறைந்த விலையில் நமக்கு கச்சா எண்ணெயை கொடுக்குது. அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து சொல்லுங்க. அது எதுக்கு வெறுமே மகளிர் உரிமை தொகை மட்டும் கிரெடிட் எடுத்துக்கணும்? அடுத்தது ரஞ்சனா நாச்சியார் அவர்கள், அக்கா பிஜேபியில் ஊறுகாய் மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. சொன்னீங்கல்லம்மா, உடனே அப்புறம் அங்கேருந்து இல்லைம்பிங்க. பிஜேபிக்கு குடியரசுத் தலைவர் பதவிங்கிறது மாங்காய் ஊறுகாய்ப்பா, துணை குடியரசுத் தலைவர் பதவிங்கிறது நார்த்தங்காய் ஊறுகாய், அப்புறம் எல் முருகன் போன்ற அமைச்சர்கள் பதவி என்பது எலுமிச்சங்காய் ஊறுகாய், மகளிர் அணி பதவி என்பது மிக்சட் வெஜிடபிள் ஊறுகாய். அதை தவிர அந்த இவங்களுடைய அந்த பிஜேபி தலைவர்களில் பாதிக்கு பாதி பேர், ஆசாராம் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார், துறவின்னு பேர், அவர் சாமியார்னு பேர். எத்தனை முறை அவர் பெயிலில் வெளியில் வந்தார் அப்படிங்கிறது அவருக்கே மறந்து போயிருக்கோம் இந்நேரம். அதை தவிர பிரிஜ்வல் ரேவண்ணா,
அவரும் ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க. பொள்ளாச்சியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அல்லது இந்த வாச்சாத்தியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நாங்கள் அதையெல்லாம் எழுப்புகிறோம். ஆனால் இவர்களுக்கு அதை பற்றி பேசுவதற்கான நியாயமே இல்லை அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்க. அடுத்தது பிரிஜ்பூஷன், அந்த மல்யுத்த வீராங்கனைகள் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டை அவர் மீது வைத்தார், என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ பெண்களுக்கான பாதுகாப்பை ஒன்றிய அரசு உறுதி செய்யவே இல்லை. அதை முதல்ல நினைவில் வச்சுக்க சொல்லுங்க. அடுத்தது மிக முக்கியமா டிவிகேல 10 பேரை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அவங்க சொல்ல முடியாம திகைச்சு போய் நின்றாங்க. நான் சொல்லுவேன், டிவிகேல இருக்கக்கூடிய 10 பெண்கள், ஒரு பெண் என்னுடைய புருஷனை விட எனக்கு வரத்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேன்னு சிரிச்சாங்க. அந்த பெண் இருக்கா. அப்புறம் எனக்கு பாதுகாப்பெல்லாம் முக்கியம் இல்லை, என்னோட தலைவரை பார்க்கணும், நடிகரை பார்க்கணும்னு இன்னொரு பெண் சொன்னாங்க. அடுத்தது கை குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுனாலும் பரவாயில்லை, எனக்கு இவரை பார்க்கணும், கை குழந்தை போச்சுன்னா கூட இன்னொன்று பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு பெண்மணியும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி கிடையாது. அம்மையார் அவர்களை அயன் உமன் அப்படின்னு சொன்னாங்க, இரும்பு பெண்மணி. உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சந்தித்து அளவலாவக்கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்த பெண்மணி. நிச்சயமா தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த அற்புதமான பெண்மணி, வீர பெண்மணி, துணிச்சலான பெண்மணி, ஆண்களின் உலகத்தில் மிக அற்புதமாக துணிவாக நின்ற ஒரு பெண்மணிங்கிறதுல எங்களுக்கும் மாற்று கருத்து இல்லை. லேடியா மோடியான்னு கேட்ட அந்த கேள்வியை மறந்து போய் நீங்க கட்சியவே கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கீங்க. அது தவிர அதிமுகல இருந்து திமுகக்கு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, உங்களோட கட்சியிலேயே அதிமுக காரர்கள் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. நாங்க மறுக்கவே இல்லையே. ஏன்னா நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சியோட பேரை வச்சுக்கிட்டு அண்ணாவையும் கை கழுவியாச்சு, திராவிடத்தையும் கை கழுவியாச்சுன்னா இன்னமும் திராவிடத்தின் கொள்கைகளோடு அந்த மத நல்லிணக்கத்தோடு மொழி பற்றோடு பெண் சுதந்திரம் என்கின்ற கொள்கைக்காக இயங்கி கொண்டிருக்கின்ற, உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி, ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் அவர்கள் எல்லோரும் எங்கிடம் வந்து சேர்கிறார்கள். எடப்பாடி அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணியும் தமிழ்நாட்டுக்கான நலன்களை எதையுமே கொடுத்ததில்லை. இந்த 5 ஆண்டில் விரோதமாகத்தான் இருந்திருக்கிறது. அது தமிழர்கள் விரோதம், தமிழ் பெண்கள் விரோதம், தமிழ் மொழி விரோதம், தமிழ்நாட்டு நலன் விரோதம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் என்பதை என்னுடைய வாதமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. செகண்ட் ரவுண்டில் நாம் பதில் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல பேசுனது எல்லாத்தையும் முழுமையாக போடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த அளவில் இதுக்கு பதில் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பொங்கல் பரிசு கொடுத்துருக்கோன்னு பெருமையாக சொன்னாங்க. இந்த ஆண்டு மட்டும் தேர்தல் வருவதால் கொடுத்துருக்குறாங்க. பெண்களாகிய நீங்கள் உன்னித்து கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அங்கங்கே பிரிட்ஜு உடையுது, ரோடு உடையுது அப்படிங்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பார்க்க முடியுது. நம்முடைய பாமக தலைவர் அவர்கள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தெளிவாக இப்போ கட்டி திறந்த பிரிட்ஜு சரியில்லை, அது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாரு. அதுக்கு பதிலே சொல்லலை இன்னும் முதலமைச்சர். அதை பார்க்க வேண்டிய ஒன்று. அதனால் தமிழ்நாட்டில் உள்ள பிரிட்ஜு, சென்னையில் இருக்கிற பிரிட்ஜு இப்போ ரீசெண்டாக திறந்ததை பற்றி தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணைகள் நிறைய வழங்கியிருக்கோம் அப்படி இப்படின்னாங்க. பின்ன ஏன் வந்து செவிலியர்கள் போராடுறாங்க, பின்ன ஏன் வந்து டெட் எழுதிட்டு ஆசிரியர்கள் ஏன் நியமனம் கொடுக்கலன்ட்டு ஏன் போராடுறாங்க, பின்ன ஏன் வந்து ஊழியர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து துறையில் புது நியமனங்கள் கேட்டு நிறைய பேர் போராடுறாங்க. அது மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரே போராட்டமாக இருக்குது. பிஜேபி ஒரு அரக்கனுங்கிறாங்க இந்த எக்ஸாம்பெல்லாம் வைக்கிறதுல. ஆனால் டிஎன்பிஎஸ்சி இவங்க எந்த லட்சணமாக வச்சாங்கன்னு இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். எந்த அளவுக்கு எழுத வந்த இளைஞர்களும் மாணவர்களும் மாணவிகளும் எந்த அளவுக்கு சிரமப்பட்டாங்க, எவ்வளோ வருத்தப்பட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். சிகிச்சைக்கு கொடுத்தேங்கிறாங்க, சந்தோஷம்தான், கொடுக்கட்டும். இன்னும் எத்தனை புது நோய்களுக்கு கொடுத்தாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனால் மறந்து விடக்கூடாது, பிஜேபி தான் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான மொத்த தொகை அந்த இன்சூரன்ஸில் வழங்குறது மட்டும் கிடையாது, ஆபா இன்சூரன்ஸில் வழங்குறது மட்டும் கிடையாது, அந்த வரி குறைப்பு வரியே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக மருந்துகள் முழுமையாக வரி ரத்து செய்யப்பட்டிருக்கு. எதுக்கெடுத்தாலும் நெருக்கடி, மத்திய அரசு நெருக்கடி தருது, மத்திய அரசு அப்படி இது திருப்பி ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. இந்த நெருக்கடியெல்லாம் திமுக ஆட்சி வந்தால் மட்டும்தாங்க நெருக்கடி. வேறு அதிமுக ஆட்சி இருக்கும்போதோ இல்லை வேறு எந்த சூழ்நிலையிலையும் நெருக்கடியே தமிழ்நாடு கிடையாது. இந்த நெருக்கடியை வச்சு அரசியல் பண்ணுறது திமுக மட்டும்தான். பிஜேபியை காமிச்சு பயமுறுத்துகிற அரசியல் பண்ணுறது
திமுக மட்டும்தான். நன்றி மேம், அதனால நன்றி. இணக்கமான அரசு, அதுக்கு தான் இணக்கமான அரசு தேவை என்பது இன்னைக்கு ரொம்ப அவசியம். திமுகவை பார்த்த ஆட்சியை பார்த்த நாம ஒன்று புரிஞ்சுக்கணும், அவங்களால சொந்தமாக எதுவும் செய்யவும் முடியாது, மத்தியிலிருந்து கொடுக்கறத வச்சு ஒன்றும் ஒழுங்காக நடத்த முடியாது. திறனற்ற ஒரு அரசு, ஆளுமையற்ற ஒரு அரசு. அதுக்கு தான் மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான அரசு, தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி அமையப்பெற வேண்டும் என்பது திரும்ப திரும்ப நம்ம அதுக்காக தான் சொல்கிறோம். அது மாதிரி பிஜேபி உறுதுணையாக இருக்கும், அதனால தான் சிபிஐ வரல, இடி வரல, அது வரல. எந்த தப்பும் பண்ணலன்னா எதுவும் வராதுங்க. உங்களை மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருந்தா எல்லாம் வரத்தான் செய்யும். சிபிஐ வரும், இடி வரும், எல்லாம் தான் வரும். ஆகையால் பிஜேபி எதிர்ப்பை வச்சு காமிக்கிற மாதிரி காமிச்சு தமிழ்நாட்டில் அவங்க வாக்கு பெறலான்னு இந்த முறை நினைக்கிறது மிகவும் தவறு. பிஜேபிங்கிற கட்சி வந்து இந்திய அளவில் 20 மாநிலங்கள்லையும் 3 முறை மத்தியில் ஆளக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் உலக பொருளாதாரத்தில் 3வது இடத்தை, இன்னைக்கு ஜெர்மனியை பின்தள்ளி 3வது இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு நாம் 7வது இடத்துல இருந்த நம்ம இன்னைக்கு 3வது இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த அளவுக்கு வளர்ச்சியை இன்னைக்கு இந்திய அளவில் உருவாக்கி இருக்கு 20 மாநிலங்கள் ஆளும் கட்சி. அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்க வேண்டுமானால் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி, அந்த அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதன் மூலமாக எழக்கூடிய ஒரு ஆட்சி என்பது, அதிமுக தலைமையிலான ஆட்சி என்பது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கும். அதிமுக அனைத்து திட்டங்களையும் முறையே செயல்படுத்தும், வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்பதில் எங்களுக்கு இருவேறு கருத்து இல்லை. ஆகையால் நிச்சயமாக இந்த ஆட்சி மாற்றம் என்பது அவசியம் என்பதை தெரிவித்து, மகளிராகிய நீங்கள் சொல்லணும்னா துயரத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய எத்தனையோ மகளிர், அவர்களுடைய கஷ்டங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்கெல்லாம் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டுமானால் ஒரு போலீஸ் ராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு காவல்துறையின் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போலீஸ் ராஜ் தான் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை முழுமையாக களைய வேண்டும். அது போன்ற போலீஸ் அதிகாரத்தை நாம் மக்கள் அதிகாரமாக மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அரசு அமைமையானால் அதிமுக ஆட்சியில் எப்பயுமே மக்கள் அதிகாரம் தான் வென்றிருக்கிறது, போலீஸ் அதிகாரம் வென்றதில்லை. ஆகையால் திமுக ஆட்சி வந்து விட்டாலே அது போலீஸ் அதிகாரமாக மாறிவிடும், அது போதை அதிகாரமாக மாறிவிடும். அந்த போதை தலைக்கேறி அவர்கள் என்ன செய்வார்கள், என்ன பேசுவார்கள், எவ்வளோ மோசமாக பேசுவார்கள் என்பது இப்போ இந்த மேடையிலே நம்ம பார்த்த ஒன்று. அது எல்லாம் களைய வேண்டுமானால் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஒரு நல்லாட்சியை அமைப்பார்களே ஆனால் பெண்களுக்கும் நிறைய திட்டங்கள் வந்து சேரும். நீங்கள் நினைப்பதற்கு அதிகமாக லட்சக்கணக்கான நிதிகளை நீங்கள் வைத்து தொழில் செய்ய, சிறு தொழிலாக இருக்கட்டும், நடுத்தர தொழில்களாக இருக்கட்டும், இதெல்லாம் செய்யக்கூடிய இடத்தில், உங்களை வளர்த்தி எடுக்கக்கூடிய இடத்தில் நிச்சயமாக எங்கள் கூட்டணி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதி செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். ரஞ்சனா நாச்சியார் மேம், உங்களுடைய 2வது சுற்று கருத்து. எங்களுக்கு தாவேக்கா நிர்வாகிகளுக்கும் சரி, தாவேக்கா கட்சிக்கும் சரி, அக்கா திமுக ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் பேப்பர் படிக்கிறது இல்லை அப்படின்னு. அதாவது அவங்களுக்கு புரியல. எங்களுக்கு ஆமாம் ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு பித்தலாட்டம் தெரியாது, பொய் வாக்குறுதி கொடுக்க தெரியாது, ஊழல் தெரியாது. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த கட்சி பெண்களாக இருந்தாலும் அவங்கள மரியாதை இல்லாமல் எங்களுக்கு பேச தெரியாது. அறம் சார்ந்து பேசணுன்ற விஷயங்கள் மட்டும்தான் வந்து எங்கள் கட்சி தலைவர் எங்களுக்கு விஜய் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். அவங்க திமுக கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப அசிங்கமாக பேசி ஊரே சிரிக்குது உங்களை பார்த்து, அப்படி கூட திருந்துற மாதிரியான ஆட்கள் இல்லை. அங்கே ஆண்கள் தான், பொன்முடி அவர்கள், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இப்படி பேசுகிறாங்கன்னா இன்றைக்கி இவங்க வந்து கஞ்சா போதையே கிடையாதுன்றாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றாங்க, காமாலயன்றாங்க. அதாவது ஒரு அறம் சார்ந்து பேசணும். உங்களுக்கு ஐடியாலஜியில் பிரச்சனை இருக்கா, ஐடியாலஜியில் மோதுங்க. பாலிசியில் பிரச்சனை இருக்கா, பாலிசியை டிபேட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு வந்துட்டு நீங்கள் அப்படி அப்படின்னா நீங்கள் இப்படி அப்படின்ன வேண்டியது, இதெல்லாம் வந்து சும்மா நம்ம ஒன்றும் பண்ணலை அப்படின்றதுக்காக ஒரு போர்வையை பற்றிக்கிட்டு நீங்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சும்மா ஒரு இதாக சொல்லிடக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஊழல் இல்லாத ஆட்சி வரணும், பெண்களுக்கு முக்கிய இடங்களில் பொறுப்பு கொடுக்கணும், அதிகாரம் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய, மாற்றம் தரக்கூடிய ஒரு புதிய கட்சி, ஒரு பெரிய ஒரு மாற்றம் கொடுக்கும். தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஒரு நல்ல மாற்றம் எதிர்பார்க்குறோம். இதை வந்து தாவேக்கா கொடுக்கும் அப்படின்றத நம்புகிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மேம். என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தான். அடுத்ததாக வழக்கறிஞர் சசிரேகா மேம், ரத்தின சுருக்கமாக உங்ககிட்டே அந்த ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். 2வது சுற்று வாய்ப்புக்கு நன்றி.
ரத்தின சுருக்கமானா இந்த திமுக ஆட்சி என்னைக்கு வீட்டுக்கு போதோ அன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுவிடும். அதுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் தான் இருக்குது. இது ரத்தின சுருக்கம். கொஞ்சம் பதில் சொல்லணும் அவங்களுக்கு அப்படின்னா புதிய தலைப்புக்குள்ளே போயிட வேண்டாம். புதிய தலைப்பு இல்லை, புதிய தலைப்புக்கு வந்து அவங்க தான் போனாங்க நிறைய தலைப்புகளுக்குள். நம்ம இன்னைக்கு தலைப்பு வச்சிருக்கிறது பெண்களுக்கு வந்து என்ன செய்திருக்கீங்க, என்ன மாதிரியான பெண்கள் முன்னேற்றம், அதை பற்றி ஒரு வார்த்தையாவது இருந்ததா? ஒன்றே ஒன்று சொன்னாங்க, இந்த சர்விக்கல் கேன்சருக்காக நாங்கள் இன்ஜெக்ஷன் அந்த ஹெச்பிவி வேக்சினை கொடுத்துருக்கோம் அப்படின்றத. ஹெச்பிவி வேக்சின் என்ன, நீங்கள் என்ன கோபாலபுரத்தில் தயாரித்து நீங்கள் செலவு பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி கிடையாது அது. அப்போ இதை கூட செய்யலாம் ஒரு கவர்மெண்ட் எதுக்கு அப்புறம்? ஸோ பெண்கள் பற்றி நீங்கள் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி அந்த நம்ம இந்த இதுக்குள்ளேயே வந்துடும், இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அம்மா மினி கிளினிக்னு ஒன்று ஆரம்பித்தோம் நாங்கள். பெண்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்கள் 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தப்படும், அதுவும் ஒன்று சொன்னீங்க. அதை நீங்கள் கொடுக்கவே இல்லை, அதுக்கு சம்பளமும் கொடுக்கல. ஆனால் கொரோனா காலத்துலேயே கூட அதுக்கும் வந்து மத்திய அரசு 80 ரூபாய் கொடுக்குதுனா இல்லை 40 ரூபாய் போட்டு கொடுத்தவங்க நாங்கள். இப்போது இதை பற்றி சொன்னோம். அம்மா மினி கிளினிக்கு வந்து நாங்கள் 8 கிலோமீட்டருக்கு ஒரு மினி கிளினிக் வேணும். வேலைக்கு போயிட்டு வர கிராமப்புற பெண்கள் வந்து அதனால் வந்து ரொம்ப நைட்டில் ஏதாவது பிரச்சனைனா போய் ஹாஸ்பிட்டல் தேடி ஓட முடியாது. ஆம்புலன்ஸ் சர்வீஸும் வந்து கிராமப்புறங்களில் டக்குன்னு கிடைக்கிறதுக்குன்றது. ஸோ உடனடியாக பார்க்கணுன்னு நாங்கள் ஆரம்பித்தோம். ஈவினிங்கில் 2100 மினி கிளினிக் ஆரம்பித்தோம். எங்கே போச்சு அது? அப்புறம் நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு பற்றியும் பெண்களுக்கான மற்ற விஷயங்கள் பற்றியும் இன்றைக்கி நாங்கள் கேன்சர் ஊசி கேன்சர் தட் இஸ் அது அப்புறம் விஷயம். அது நீங்கள் அடுத்து கூட பார்த்துக்கலாம். அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்ட பின்னாடி முதல் உதவி சிகிச்சைன்றது முதல்ல வேணும்ல. அதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? 108 ஆம்புலன்ஸ் அதை எடுத்துக்கோங்க. அந்த தொழிலாளர்கள் இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. 108 ஆம்புலன்ஸ் எவ்வளோ முக்கியமான ஒன்று. அம்மா மினி கிளினிக்கை ஒழிச்சிங்க, 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. பைசன் படம் பார்க்குறாரு உங்கள் முதலமைச்சர், கூலி படம் பார்க்குறாரு உங்கள் முதலமைச்சர், தூய்மை பணியாளர்களை தாண்டி தான் அவர் தொகுதிக்கு போகிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக தெரியலையா? யாரோ கொடுத்த ஊசி எட்டுன்னு நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு விழா. நீங்கள் எப்போவுமே ஸ்டிக்கர் ஓட்டுறது தானே இவங்களோட பாணி. எப்போவுமே அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு ரிப்பனை கட் பண்ணிவிட்டு அது சாதனை ஆகிடுமா? அதை போட்டுட்டு அது ஒன்று தான் இவங்களால உருப்படியாக சொல்ல முடிஞ்சது. அதுவும் வந்து யாரோட ஸ்பான்சர் அப்படின்றத நான் சொல்லிட்டேன், எப்படி கொடுக்க முடியும் அந்த ஊசியை அப்படின்றதுனால. ஹெச்பிவி ஊசியை போட்டுட்டு பெருமையெல்லாம் பேசக்கூடாது இவங்க. அது இன்னொன்று, அடிமைத்தனம் பற்றி இவர்கள் பேசினார்கள். அடிமைன்னு அவரே ஒத்துக்கினார் காங்கிரஸ்க்கு நாங்கள் அடிமைன்றத. 63 சீட்டை அன்னைக்கு 63 நாயன்மார்களை போல கொடுத்திருக்கிறேன். அறிவாலயத்தில் கீழ் ஃப்ளோரில் ரெய்டு என்கொயரி போய்கிட்டு இருக்கு. பயந்துட்டு அன்னைக்கு 63 சீட்டு கொடுத்து இன்ன வரைக்கும் நீ தில் இருந்தால், உனக்கு வந்து நேர்மை இருந்தால், உங்களுக்கு ஏதாவது இருந்தது எல்லாமே இருக்குது, வெக்கமான சூடு சொரணை இருந்தா நீங்க வந்து தனியா போய் நில்லுங்கன்னு காங்கிரஸ் கட்டி விட்டு பாருங்களேன். இந்த மாணிக் தாக்கூர் பேசுறாரு இல்ல, எங்களுக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு ஆட்சியில் பங்கு வேணும்ன்றாங்க. கொடுக்க முடியாது, வெளியே போங்கன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம் திமுகவை. இப்ப கொத்தடிமையாக காங்கிரஸிடம் இருப்பது யாரு? அதனால அடிமைத்தனம் பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. நாங்க எல்லாம் பேசும்போது என்ன சொன்னேன், நானா இருந்தாலும் சரி, அக்கா விஜயதரணி இருந்தாலும் என்ன பேசணும், பெண்கள் டாபிக் அப்படின்றதுனால நாங்க என்ன பண்ணோம், நாங்க வந்து கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் உதவி திட்டங்கள் கொடுத்துருக்கோம் பெண்களுக்காக. தொட்டில் குழந்தை திட்டம் கொடுத்தோம், கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை கொடுத்தோம், 16 பொருட்கள் அடங்கிய தாய் செய் நல பெட்டகம் கொடுத்தோம். தாய் வீட்டு சீதனம் வந்ததோ இல்லையோ, பிறந்த குழந்தைக்கு அம்மாவோட சீதனம், அண்ணன் எடப்பாடியார் சீதனம், தாய் மாமன் சீதனம் போல வந்தது. இன்னைக்கு அந்த திட்டங்கள்லாம் வச்சிருக்கீங்களா? புத்தக பை கொடுத்தோம் குழந்தைகளுக்கு, தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். எதுக்கு கொடுத்தோம்? பட்டம் படிக்கணும், பட்டயம் படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகையோடு அதை இன்க்ரீஸ் பண்ணணும், பெண்கள் வேலைக்கு போக வேண்டும்னு கொடுத்தோம். வேலைக்கு போகின்ற பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்தோம். நாங்கள் 25,000 ரூபாய் மானியத்தில் 20 லட்சம் பெண்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம். நாங்கள் இன்னைக்கு இந்த திட்டங்கள்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்களா? லேப்டாப் யாருக்கு கொடுத்தோம்? ஓட்டுக்காக ஏதோ கல்லூரி மாணவர்களுக்கு கடைசி காலத்தில் வந்து கொடுக்கல, தரமான சைக்கிள் கொடுத்தோம். பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறைன்ற திட்டம் கொண்டு வந்தோம். இன்னைக்கு அதை மெயின்டைன் பண்றீங்களா? முதல்ல பஸ் ஸ்டாப்பே கிடையாது. இன்னைக்கு எத்தனை எஸ்சி பெண்கள் உள்ளாட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கொடி ஏற்ற முடியலங்க இவங்க ஆட்சியில. இவங்க கூட்டணி கட்சிக்காரன் கொடி ஏற்ற முடியாது, விசிகா பிரச்சனை வேற. எஸ்சி பெண்கள் ஊராட்சி தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தரையில உட்கார வைக்கப்பட்டாங்க இவங்க ஆட்சியில. நீங்க பேசுறீங்களா பெண்களுக்கான முன்னேற்றத்தை பத்தியும், பெண்களை பேசுவதை பற்றியும், அடிமைத்தனத்தை பற்றியும்? இன்னமும் அடிமைத்தனத்தை இன்னமும் நீங்க வச்சிருப்பீங்க எத்தனை முறை வந்தாலும். அதனால திமுக இந்த முறை வீட்டுக்கு போகிறது உறுதி. இந்த அரசாங்கத்தை ஒழித்தால், குறிப்பாக அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு திருநாள், அது இன்னும் 2 மாசத்துல நடக்கும். திமுக அரசாங்கம் ஒழித்தாலே பெண்களுக்கான அத்தனை பாதுகாப்பும் அத்தனை உரிமைகளும் நிலைநாட்டப்படும்ன்றதுல பெண்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். எந்த பெண்களை வச்சு நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்களோ, அந்த பெண்கள், எந்த பெண்களை வச்சு நீங்க 5000 கொடுத்தா 6000 கொடுத்தான்னு கேவலப்படுத்திட்டு இருக்கீங்களோ, அந்த பெண்களாலேயே இந்த ஆட்சி விரைவில் வீட்டுக்கு போகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி ஆட்சி, கூட்டணியினுடைய ஆட்சி, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போய் பிரச்சாரம் மக்களிடையே சிறப்பாக செய்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அஇஅதிமுக பெரும்பான்மை வெற்றி பெற்று சிறப்பான ஆட்சியை மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவின் அத்தனை கனவுகளையும் நிறைவேற்றும் ஆட்சியாக அதிமுக ஆட்சி மலரும் மலரும் மலரும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாய்ப்புக்கு நன்றி. ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம், உங்களுடைய இறுதி கருத்து?
சசிரேகா சகோதரி சொன்னாங்க, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இதை கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம், அதை கொடுத்தோம் அப்படின்ட்டு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்ததால் அவர்களுக்கு இமாலய தோல்வியை கொடுத்தார்கள்ங்கிறது வரலாறு. பிஜேபியோடு கூட்டணி வைத்ததால் மதச்சார்பில்லாத ஒரு கட்சி இல்லாமல் மதத்தை மட்டுமே வைத்து பிளவுவாதம் செய்வதை, மொழியை வைத்து பிளவுவாதம் செய்வதை, பெண்ணடிமைத்தனத்தை வைத்து பிளவுவாதம் செய்வதை, சாதியை வைத்து பிளவுவாதம் செய்வதை, கோயிலாக பிளவுவாதம் செய்வதை, திருப்பரங்குன்றத்தில் ஏறி நின்று கொண்டு அங்கேயும் முருகனை வைத்து பொய்வாதம் செய்வதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால்தான் இவர்கள் எதை அள்ளி கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி, என்டிஏ அல்லது அதிமுக கூட்டணிக்கு தோல்வியை அள்ளி கொடுத்தார்கள். மீண்டும் அந்த வரலாறு தான் நடக்கப் போகிறது. அடுத்தது மிக முக்கியமா, பெண்களுக்கான வெற்றியை நாங்கள் எப்படி உறுதி செய்திருக்கிறோம்ங்கிறதுக்கு மிக சமீபத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்கின்ற அந்த நிகழ்ச்சியை பார்த்திருந்தீர்களானால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்ணகி நகர் கார்த்திகா என்கின்ற அந்த சிறுமி, அரசு பள்ளியில் படிக்கின்ற சிறுமி, தூய்மை பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு அம்மாவின் குழந்தை இன்றைக்கு பஹ்ரைனில் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார் கபடியில். அவள் நம்முடைய ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் பயிற்சி பெற்ற குழந்தை. அதே மாதிரி மிக சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று நடந்த நிகழ்வு, கழை கூத்தாடியாக இருந்த ஒரு சிறுமி, அந்த கழை கூத்தாடியாக இருந்த சிறுமியை ஜிம்னாஸ்டாக மாற்றியிருப்பது நம்முடைய துணை முதலமைச்சரின் விளையாட்டுத்துறை. அப்படியாக தேர்ந்தெடுத்து பார்த்து எங்கெல்லாம் திறமை இருக்கிறதோ அதையெல்லாம் தேடி பிடித்து அவர்களை தமிழ்நாட்டின் ஆளுமைகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி அந்த வெல்லும் தமிழ் பெண்களில் தென்காசியிலிருந்து இன்பா IPS என்ற பெண்மணி பேசினார். ஒரு இளம்பெண், அவளுடைய அப்பா கண்டக்டர், அம்மா பீடி சுற்றுபவர். அவரால் தன்னுடைய IAS கனவை, IPS கனவை நிறைவேற்றி கொள்ள முடிந்தது என்றால் தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற IAS பயிற்சி வகுப்பின் மூலமாக பயிற்சி பெற்றவர். அதற்கு பொருளாதார உதவியை கொடுத்து தேர்வில் வெற்றி பெறும் வரைக்கும் 25,000 மாதம் உதவித்தொகை கொடுப்பது தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எத்தனை மாநிலங்களில் இவர்களுடைய நிதி வீணாக்கப்படுகிறதுங்கிறது தெரியாதா? அதையும் தவிர அந்த ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட பிஜேபியினர் கொடுக்கின்ற நிதியை அவர்கள் சரியாக பயன்படுத்துவதில்லை. அதனால் நினைவில் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அவர்கள் தான் இதை கொடுத்திருக்கிறார்கள். அந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா கொரோனா காலத்தில் அவர்களுக்கு அந்த மருந்து தயாரிக்கின்ற உரிமையை பெறுவதற்காக எலக்டோரல் பாண்ட் மூலமாக பிஜேபிக்கு நிதியை ஊழலாக கொடுத்தது. அதற்கு பின்புதான் பிஜேபி இவர்களுக்கு அந்த உரிமையை கொடுத்ததுங்கிறத மறந்துடாதீங்க. அதனால அப்போ எலக்டோரல் பாண்ட் மூலமாக நிதி கொடுத்தார். இந்த கேன்சர் மருந்துக்காக என்ன நிதியை கொடுத்தாருங்கிறது இப்போ கண்டுபிடிச்சா அதையும் நாங்கள் சேர்த்து பேசிடுவோம். ஒன்னை சொல்லி நிறைவு செய்கிறேன். மிக சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் அளித்த அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் தமிழ்நாடு உற்பத்தி துறை மற்றும் பெண்கள் முன்னேற்றத்தில் வளர்ந்துள்ளது, முதன்மை இடத்தில் இருக்கிறது என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பொருளாதார ஆய்வறிக்கையை கொடுக்கும்போது இது நாங்கள் சொல்லலை. அப்போ இதுதான் ஸ்டேட்மெண்ட், இதுதான் உண்மையான தரவு. தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. அதை தவிர மிக சமீபத்தில் நான் ஒரு காணொளி பார்த்தேன். அதில் இந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் சொல்கிறாரு, இந்த தாய்மார்கள்ட்ட எங்கள் கூட்டணியில் பிரதமர் மோடியோட ஃபோட்டோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடாமல் போயிடாதீங்கம்மா அப்படின்னு அவர்கள் காலடியில் விழாத குறையாக அவர்கள் கேட்குறாருல. காலடியில் விழுவதை பற்றி சகோதரி சசிரேகா பேசினார். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர் இருந்த அம்மையார் இருந்த காலத்தில் இவர்களை எல்லாம் காலில் விழ வைத்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம். அப்புறம் சின்னம்மா காலில் விழுந்து ஊர்ந்து போய் முதல்வர் ஆனது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்களையும் நினைவில் வைத்துக் கொண்டால் இந்தியாவில் வல்லமை வாய்ந்த கொள்கை பிடிப்புள்ள, கருத்தியல் பிடிப்புள்ள, தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்காக, தமிழ்நாட்டின் நில உரிமைக்காக, தமிழ்நாட்டின் மக்கள் உரிமைக்காக, மொழி உரிமைக்காக போராடக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய திராவிட மாடல் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். அவருடையது மீண்டும் 2.0 உருவாகும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். ரொம்பவே காட்டமான விமர்சனங்களும் சரி, கருத்தியல் ரீதியான விமர்சனங்களும் சரி, 4 தரப்பிலிருந்துமே வைக்கப்பட்டது. முன்பொரு காலத்தில் சொல்லுவாங்க, பெண்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு பார்த்தா என் கணவன் யாருக்கு சொல்கிறாரோ அவருக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது.
பெண்கள் விண்வெளிக்கு போகிறாங்க, விமானம் ஓட்டுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அரசுகளுமே பெண்களை மையப்படுத்தி, மகளிரை மையப்படுத்தி நிறையா திட்டங்களை கொண்டு வர்றதையும் நம்ம பார்க்குறோம். ஒன்று மட்டும் உறுதியாக தெரியுது, பெண்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிறது மட்டும். கலந்துக்கிட்ட 4 பேருக்குமே ரெட் நூல் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.